Good evening, Vaishnika. Good evening, Pratika. Am I audible? Yes, ma'am, you are audible, ma'am. Okay. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். Yes, Vipin has joined. Good evening, Vipin. Good evening. Okay. எது டவுட்ஸ் இருக்கா நேற்று கிளாஸ்ல? No, ma'am. ஓகே. உங்களுக்குப்பா வைஷ்ணிகா, விபின், சாரி கிருத்திகா? No doubts. ஓகே. ஓகே, இன்னையிலிருந்து நம்ம ஓஷனோகிராஃபி பார்க்குறோம். இன்னைக்கும் நாளைக்கும் ரைட் வில் பி டீலிங் வித் திஸ் ஓஷனோகிராஃபி. அதோட வில் பி கம்ப்ளீட்டிங் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீக்ல வி ஷால் டிஸ்கஸ் அபவுட் பயோஜியோகிராஃபி அண்ட் பயோஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் ஹியூமன் ஜியோகிராஃபி, எக்கனாமிக் ஜியோகிராஃபி, இது போக இந்தியன் ஜியோகிராஃபி வந்து இருக்கு ரைட். ஸோ இந்த ரெண்டு கிளாஸுமே வந்து வி மோரோவர் கம்ப்ளீட் திஸ் ஹியூமன் அண்ட் எக்கனாமிக் ஜியோகிராஃபி. அதுக்கப்புறம் இந்தியன் ஜியோகிராஃபி மட்டும் இந்த டைம் ஃபேஸ்ல முடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரிவிஷன் கிளாஸ்னு ஒன்று ஷெட்யூல் ஆயிருக்கு இல்லையா, அரௌண்ட் டிசம்பர்ல நினைக்கிறேன், டிசம்பர் ஆர் ஜான்வரி. அதுல வந்து வில் பி டீலிங் வித் திஸ் இந்தியன் ஜியோகிராஃபி ஆர் எல்ஸ் வில் பி ஷஃப்லிங் திஸ் பயோ ஜியோகிராஃபியோட சேர்த்து நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி வந்து பார்த்துருவோம். இதுதான் ஜியோகிராஃபியில மொத்தம் இருக்கிற கான்செப்டே. அண்ட் பியாண்ட் திஸ் தெர் ஆர் ஃபியூதர் கான்செப்ட். அது வந்து நம்ம எக்ஸ்டென்சிவா கிளாஸ்ல பார்க்கலனாலும் நீங்க ஒன்ஸ் அதை எங்கேயாவது கிராஸ் பண்றீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போதோ இல்லை டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்ணும்போது நீங்க கிராஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியலன்னா யூ கேன் ஆஸ்க் மீ ரைட். மோஸ்ட்லி பேசிக்ஸ் ஃபுல்லுமே நம்ம அதில் கவர் பண்ணிட்டோம். சில டாபிக்ஸ் வந்து லைக் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரைன் நம்மளால கிளாஸ்ல கொண்டு வர முடியல. அந்த மாதிரி ஏதாவது டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி யூ கேன் ரிலேட் வித் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு கிளைமேட்டிக் டைப்ஸ், அது வந்து நம்ம இன்னும் கிளாஸ்ல டீடைல்டாக பார்க்கல. பட் வைல் லேர்னிங் திஸ் இந்தியன் கிளைமேட் அப்போ நமக்கு இதுவும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிடும் ரைட். ஸோ சில டாபிக்ஸ் விட்ட மாதிரி யூ மே ஃபீல் ரிகார்டிங் திஸ் கிளைமேட்டாலஜி அண்ட் ஆல், பட் அது எல்லாமே ஓவர்லாப் ஆகக்கூடிய டாபிக்ஸ் தான். அதனால தான் நம்ம ரொம்ப டீடைல்டாக அதை பார்க்கலாம். அண்ட் வாட் இஸ் ஓஷனோகிராஃபி? ஏதோ ஐடியாஸ் இருக்கா என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னு? Ocean current, ocean lives. ஓகே, ஓஷன்ல இருக்கக்கூடிய லைஃப்ஸ், ஈகோசிஸ்டம் வச்சுக்கலாமா? Yes, ma'am. ஓகே, தென் Currents. ஓஷன் கரண்ட்ஸ், தென் ஓஷனோகிராஃபின்னு சொன்னேன். உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வருது இது வரைக்கும் கிராஸ் பண்ண டாபிக்ஸ்ல? ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஓஷன், ஓஷியானிக் பிளேட். ஓகே, ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஓஷன்ல வந்து ஓஷனோட டெம்பரேச்சர், அதுல இருக்கக்கூடிய சலினிட்டி, இது எல்லாமே வந்து நம்ம அதில் டீல் பண்ணிடுவோம். அண்ட் ஓஷியானிக் கரண்ட்ஸ்ல இதோட சேர்த்து நம்ம வேவ்ஸ், டைட்ஸ், மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர் அதெல்லாம் நம்ம இங்க பார்த்துருவோம். அண்ட் ஆஃப்டர் திஸ் லைக் என்னென்ன ஓஷன்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஓஷன்ஸ்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். Pacific Ocean, ma'am. பசிபிக் ஓஷன், Indian Ocean, இந்தியன் ஓஷன், Atlantic Ocean, அட்லாண்டிக் ஓஷன், ஃபைவ் ஓஷன்ஸ். Antarctic, Arctic Ocean. அண்டார்டிக் ஓஷன் இருக்கா என்ன? சதர்ன் ஓஷன், சரியா? அண்டார்டிக் ரீஜனை சுத்தி இருக்கக்கூடிய ஓஷன் வந்து நம்ம சதர்ன் ஓஷன் சொல்லி சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஆர்டிக் ஓஷன். இது கிளியர்? Yes, ma'am. ஓகே, ஸோ மேஜராக 5 ஓஷன்ஸ் இருக்கு. அண்ட் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா பசிபிக் ஓஷன் பற்றி பார்ப்போம், அட்லாண்டிக் ஓஷன் பார்ப்போம், இந்தியன் ஓஷன் பார்ப்போம் ரைட். இது ரெண்டும் அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா அதில் உங்களுக்கு அதை சார்ந்து ஏதாவது டீடைலிங் இருந்ததுன்னா யூ கேன் டேக் இட் டவுன் ரைட். அண்ட் யா, தீஸ் ஆர் தி 5 ஓஷன்ஸ். ஆஃப்டர் திஸ் we will be studying about ocean surface. வந்து we have studied this right, continental slope, continental shelf, upside plains. ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டதாவது? மிட் ஓஷியானிக் ரிட்ஜ், மிட் ஓஷியானிக் ரிட்ஜ், அதுக்கப்புறம் வந்து ட்ரென்ச். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு தென் வில் பி டிஸ்கசிங் அபவுட் லைக் ஓஷியானிக் கரண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு கிளாஸ் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் இந்த ஓஷன் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த மேஜர் ரீஜியன்ஸ் இந்த ஓஷன், கான்டினென்டல் ஸ்லோப்பு, ஷெல்ஃப் அண்ட் இதெல்லாமே சப் மவுண்ட்ஸ், இதெல்லாமே இன்னைக்கு பார்த்துருவோம். அண்ட் செகண்ட் ஒன் வில் பி ஓஷன் கரண்ட்ஸ்.
இதுக்கு முன்னாடி there is a topic like Atlantic Ocean, Indian Ocean, Pacific Ocean. இது மூணையும் பத்தி சின்ன ஓவர்வியூ பார்ப்போம். And the third one will be if time permits na mattum will be going to this, right? Ocean currents க்கு அப்புறம் இருக்கக்கூடிய சின்ன டாபிக்ஸ் லைக் waves, tides, currents, இதுல இருக்கக்கூடிய இது மூணுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க கிளாஸை முடிச்சுக்கலாம், ரைட்? லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து இவ்வளோ கிளாஸஸ்ல வந்து லேண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் படிச்சோம் இல்லையா? லைக் ஜியோமார்ஃபாலஜில we have discussed about like house, land and அது கீழே இருக்கக்கூடிய இன்டீரியர் பார்ட்ஸ் எப்படி இருக்கு, லித்தோஸ்பியர் எந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் we have discussed about climatology, right? Atmosphere பத்தி we have discussed, and especially in this oceanography it is comprising of this hydrosphere. What is hydro? Water. வாட்டர். ஸோ கம்ப்ளீட்லி ஓஷன் பத்தி படிக்கிறதா வந்து இங்க இருக்கு, இங்க இந்த கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம் இந்த சப் டாபிக்ல. அண்ட் ஓஷன் வந்து டோட்டல் எர்த் சர்ஃபேஸ்ல 70% நமக்கு என்னதான் இருக்கு அப்படின்னா ஓஷன் மட்டும் தான் இருக்கு, ரைட்? ஸோ ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப்ஸும் சரி, அந்த எர்த்ல இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து ஓஷன்ஸ் தான். லேண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஓஷன்ஸும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் ஓஷனுடைய ஹெல்த் அண்ட் அதுல இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ஸ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் ஹைலி இன்டராக்டிவ் வித் ஈச் அண்ட் எவ்ரி ஈகோசிஸ்டம். எல்லா இதோடையும் கனெக்ட் ஆகி தான் அது இருக்கும், ரைட்? ஸோ ஓஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிரைட்டீரியா ஃபார் அவர் லிவிங். அண்ட் there are some topics you will be discussing this in environmental pollution la, ocean acidification, climate change, polluting activities and marine resources வந்து நம்ம ஜாஸ்தியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனால ஓஷன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு என்டேஞ்சர்ட் ஈகோசிஸ்டமா இருக்கு பிளானட்ல, ரைட்? ஸோ அண்ட் கம்ப்ளீட்லா இதுக்கு வந்து ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் ரீசனா இருக்க முடியாது. there are many other reasons, நேச்சுரல் ரீசன்ஸும் இருக்க தான் செய்யுது. அண்ட் ஓஷன் அசிடிஃபிகேஷன்ல வந்து இட் இஸ் போத் ஹியூமன் மேட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் நேச்சுரலி இட் இஸ் ஹேப்பனிங், ரைட்? ஸோ ஓஷனுமே இப்போ வந்து ரொம்ப ஹெல்தியான ஈகோசிஸ்டமாலாம் இல்லை. இட் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை both natural and man-made reasons. Now we are going to discuss about bottom topography, right? இப்போ ஒரு ஓஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் பார்க்கறது வந்து சீ சர்ஃபேஸ் தான். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டோபோகிராஃபி என்னன்னு பார்க்க போறோம். லைக் வாட் ஆர் தே அப்படின்னு ஜஸ்ட் see this. இது இங்க இருக்கிறது வந்து கான்டினென்ட். இந்த கான்டினென்ட் முடிகிற இடத்துல நமக்கு இருக்கிறதா வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப். இங்க இருந்து நமக்கு ஓஷன் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் திஸ் இஸ் கான்டினென்டல் ஷெல்ஃப். இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து எல்லா டைமுமே வந்து இந்த மாதிரி ஒரே சைஸ்ல இருக்காது. இட் டிபெண்ட்ஸ். சில இடத்துல இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து ரொம்ப நேரோவா இருக்கும், ரைட்? ரொம்ப சின்னதா இருக்கும். சில இடத்துல இட் கேன் பி வைடு. எந்த இடத்துல இது நேரோவா இருக்கும் அப்படின்னா இப்போ இங்க ஒரு மவுண்டைன் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து இட் வில் பி நேரோ. இதே இது இங்க ஒரு ரிவர் இருக்கு அப்படின்னா இந்த ரிவர் கொண்டு வர டெபாசிட்ஸ் எல்லாமே இங்க தானே அது வந்து செடிமெண்ட் வந்து கொண்டு போய் டெபாசிட் பண்ணும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் ரிவர் பக்கத்துல இருந்தா இட் வில் பி ப்ராடர். இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் திஸ் கான்டினென்டல் ஷெல்ஃப்? Yes, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் கான்டினென்டல் ஸ்லோப். ஸ்லோப்ன்றது என்ன அப்படின்னா கொஞ்சம் சரிவா இருக்கிறது தான் ஸ்லோப். இப்போ இந்த கான்டினென்டல் ஸ்லோப்புமே வந்து எல்லா இடத்துலயுமே இவ்வளோ டீப்பாலாம் இருக்காது. சில இடத்துல இட் வில் பி ரொம்ப கம்மியான ஸ்லோப் கிரேடியன்ட் தான் அந்த இடத்துல இருக்கும். அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் கான்டினென்டல் ஸ்லோப். தென் த ஸ்பேஸ் இஸ் கால்ட் அஸ் கான்டினென்டல் ரைஸ். நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஓஷன் சர்ஃபேஸ்ல இருந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளைன்ஸ்ல இருந்து இட் வில் பி ரைசிங் அப். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கான்டினென்டல் ரைஸ். அதுக்கப்புறம் உள்ளது கான்டினென்டல் ஸ்லோப், தென் தட் இஸ் கான்டினென்டல் ஷெல்ஃப். இது வரைக்கும் உள்ளது வந்து கான்டினென்டல் மார்ஜின், ரைட்? இதோட கான்டினென்ட் கதை முடிஞ்சது. இதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லுமே வந்து ஓஷியானிக் கிரஸ்டோடது, ரைட்? அண்ட் ஓஷியானிக் கிரஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு டீப் வி ஷேப்டு வேலி ஒன்று இருக்கும், ரைட்? அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ட்ரென்ச்னு சொல்றோம், ரைட்? ஒரு டீப் நேரோவஸ்ட் ஒரு வேலி உண்டு எர்த் சர்ஃபேஸ்க்குள்ள, சாரி ஓஷன் சர்ஃபேஸ்ல. இந்த கான்டினென்டல் ரைஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரென்ச். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சி மவுண்ட், இல்ல அப்படின்னா கயாட். இது ரெண்டுமே எதனால ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா வல்கனிக் ஆக்டிவிட்டினால ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த மவுண்டைன்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். பட் இது என்ன ஆகாது அப்படின்னா இந்த ஓஷன் சர்ஃபேஸ்க்கு மேல இது போக முடியாது. அப்படி போயிருந்தது அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரக்சர் ஆகி ஒரு ஐலாண்டா கூட அது ஃபார்ம் ஆயிருக்கும். பட் ஆனா சி மவுண்ட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்டு பை திஸ் வல்கனிக் ஆக்டிவிட்டி. பட் அதோடைய டாப் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா லைக் சி சர்ஃபேஸை தாண்டி இருக்காது, ஓஷன் சர்ஃபேஸ் வரைக்கும் போயிருக்காது. இது பேரு சி மவுண்ட். இப்போ இந்த சி மவுண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மாதிரி கூர்மையா இருக்கு, கொஞ்சம் எட்ஜ்டா இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் சி மவுண்ட். அப்படி ஃபார்ம் ஆகாம பிளாட்டா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் கயாட். இந்த கயாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து சி மவுண்ட் வந்து இந்த மாதிரி டாப்ல இருக்கக்கூடிய லேயர் வந்து நமக்கு இந்த மாதிரி ஷார்ப்பா ஃபார்ம் ஆகாம பிளாட்டா ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு வந்து கயாட் ஃபார்ம் ஆகும். இல்லை அப்படின்னா
ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய சி மவுண்ட் இருக்கும் இல்லையா, இது வந்து எரோஷன்னால இது என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபிளாட் ஆயிருக்கணும். அதனால நமக்கு வந்து கயாட் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் ரிகார்டிங் சி மவுண்ட் அண்ட் கயாட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் கன்சிடர் நவ் இங்க ரிவர் இருக்கு. ரிவரோட செடிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து இட் வில் பி டெபாசிட்டிங், ரைட்? ஸோ இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க பிளைன் ரீஜன் வந்து ஃபார்ம் ஆகும். இட் இஸ் எக்ஸாக்ட்லி அரௌண்ட் ஒரு 4000 மீட்டர் டெப்த்ல நமக்கு இந்த அப்சைல் பிளைன் வந்து இருக்கும். இதுதான் வந்து ஓஷியானிக் பிளைன். அண்ட் நெக்ஸ்ட் வில் பி மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ். ஹவு வில் ரிட்ஜஸ்னா என்ன, இது எப்படி ஃபார்ம் ஆகும்? Divergence of oceanic plate. ஓகே, டைவர்ஜன்ஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? ரெண்டு நடுவுல வந்து ஒரு டிப்ரெஷன். ரெண்டு பிளேட் வந்து இப்படி டைவர்ஜ் ஆகும்போது இங்க இடையில இருந்து நமக்கு லாவா வெளியே வரும் அண்ட் இட் வில் பி டெபாசிட்டிங். புது ஓஷியானிக் கிரஸ்ட் வந்து என்ன ஆகும்னா உருவாகும். இந்த ரிட்ஜ் வந்து இந்த மாதிரி டுவர்ட்ஸ் தி ஃப்ளோர் பார்த்து இட் வில் பி மூவிங். இஸ் தட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, இப்போ இந்த மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து சம்டைம் இட் கேன் ஃபார்ம் அஸ் அ வேலி. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரிஃப்ட் வேலின்னு சொல்லி நம்ம அதை நேம் பண்றோம். திஸ் இஸ் ரிகார்டிங் பாட்டம் டோபோகிராஃபி. ஓஷன்ல இருக்கக்கூடிய மேஜர் ஃபீச்சர்ஸ், ஓஷன்ல இருக்கக்கூடிய என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா மேஜர் ஆர்டிஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் இஸ் கான்டினென்டல் ஷெல்ஃப். இது வந்து கான்டினென்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது. நெக்ஸ்ட் இஸ் கான்டினென்டல் ஸ்லோப், த வேர்ட் ஷேஸ், ரைட்? ஸோ ஸ்லோப்புங்கிறது கொஞ்சம் சரிவா இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கான்டினென்டல் ரைஸ். இதுக்கப்புறம் போயாச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா ஓஷன் சர்ஃபேஸ் தான். அண்ட் தெர் வில் பி ட்ரென்ச், தட் இஸ் டீப் வி ஷேப்ட் நேரோ வேலி ஓஷன் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கிறது. அதான் வந்து ட்ரென்ச். இல்லதுலேயே சாரி வேர்ல்ட்ல இருக்கக்கூடியதுல ரொம்ப டீப்பஸ்ட் ட்ரென்ச் என்னது? மெரியானா ட்ரென்ச். எங்க இருக்கு? பசிபிக் ஓஷன். ஓகே, அதோட டெப்த் ஏதாவது ஞாபகம் இருக்கா? எவ்வளவு தூரம் இருக்குங்க? சரி, ஓகே, நம்மளே பார்க்கலாம். இட் இஸ் அரௌண்ட் 11 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 11.04 ஆர் 03 அவ்வளோ டெப்த்துக்கு இருக்கும். அண்ட் நமக்கு இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக்கை விட ட்ரென்ச் தான் உள்ளதுலே டீப்பஸ்ட் இருக்கிறது. அண்ட் யா லெட்ஸ் சீ திஸ் ட்ரென்ச்க்கு அப்புறம் இருக்கிறது சி மவுண்ட். இந்த சி மவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா வல்கனிக் ஆக்டிவிட்டினால நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய மவுண்டைன். இந்த மவுண்டைன் வந்து இட் இஸ் நாட் எனஃப் டு கெட் அபவ் திஸ் ஓஷன் சர்ஃபேஸ். இதுக்கு மேல போற அளவுக்கு அது இருக்காது. இட் வில் பி அண்டர் சி ஒன்லி, ஓஷனுக்குள்ள தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் சி மவுண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் கயாட். அது வந்து மவுண்ட் ஃபார்மட்ல இல்லாம ஃபிளாட் டாப் இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் கயாட். அண்ட் இந்த கயாட் வந்து நமக்கு வந்து வல்கனிக் ஆக்டிவிட்டினால ஐ மீன் வல்கனிசம்னால நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த சி மவுண்ட் இருக்கு இல்லையா, இதோட டாப் வந்து நமக்கு எரோட் ஆகுறதுனால நமக்கு கயாட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அப்சைல் பிளேன். இங்க வரக்கூடிய ரிவர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட செடிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க டெபாசிட் பண்ணிருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அப்சைல் பிளேன், அப்சைல் ஆர் அபிசல் பிளேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ். இது வந்து ஓஷியானிக் பிளேட் வந்து டைவர்ஜ் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா புது ஒரு ஓஷியானிக் பிளேட் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் அப்படி அது வெளியே கொண்டு வர லாவா என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி லைக் ரிட்ஜஸா ஃபார்ம் ஆகி இட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் திஸ். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிரஸ்ட் நோக்கி இட் வில் பி மூவிங். அண்ட் இதுதான் நம்ம வந்து சி ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் கீழே பார்த்தோம். அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் பாட்டம் டோபோகிராஃபி. லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப். கான்டினென்டல் ஷெல்ஃப்ன்றது என்ன அப்படின்னா தீஸ் ஆர் ஜென்ட்லி ஸ்லோப்பிங் சப்மர்ஜ்ட் எட்ஜஸ் ஆஃப் தி கான்டினென்ட். கான்டினென்ட்டோட சப்மர்ஜ்ட் எட்ஜ் விச் மீன்ஸ் லைக் இட் வில் பி அண்டர் சம் பிளேட், ரைட்? ஸோ அது வந்து சப்மர்ஜ் ஆயிருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஷோர் லைன் பக்கத்துல தான் மோஸ்ட்லி வி கேன் see this கான்டினென்டல் ஷெல்ஃப். இதோட டெப்த் எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் அப் டு டெப்த் ஆஃப் 100 fathoms, ரைட்? fathoms வந்து நம்ம எப்படி மீட்டர்ஸ்ங்கிற மாதிரி மெஷர் பண்றோமோ அதே தான் இந்த fathoms வேர்டு, ரைட்? ஸோ இட் இஸ் அ மெஷர்மெண்ட் யூனிட். ஸோ இதோட டெப்த் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அப் டு 100 fathoms. அண்ட் டோட்டல் ஓஷியானிக் ஏரியால 8.6% வந்து நமக்கு இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து இருக்கும். டோட்டல் ஓஷியானிக் ஏரியால நமக்கு இவ்வளவு தூரம் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு ஓஷன்ல எவ்வளவு இருக்கும். மேஜரா நம்ம இந்த 3 ஓஷன் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் அட்லாண்டிக் ஓஷன். அண்ட் அட்லாண்டிக் ஓஷன்ல வந்து
டோட்டல் ஏரியால 13.3% நமக்கு இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் தான் இருக்கு. பசிபிக் ஓஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 5.7% வந்து டோட்டல் ஏரியா அண்ட் இந்தியன் ஓஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 4.6% ஆஃப் தி டோட்டல் ஏரியா. அண்ட் அட்லாண்டிக் we'll discuss this in the Atlantic Ocean. And the next thing is that continental shelf width, right? We have discussed this. எந்த இடத்துல மவுண்டைன்ஸ் இருக்கோ இல்ல அப்படின்னா ஒரு பிளாட்டியோட ஹை எட்ஜ் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து ரொம்ப நேரோவஸ்டா இருக்கும், ரைட்? இதே இது ஒரு ரிவர் பக்கத்துல இருக்கக்கூடிய கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து ப்ராடரா இருக்கும். பிகாஸ் அங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரிவர் வில் பி ஃபார்மிங் டெல்டா அண்ட் they'll be depositing their loads there. இதனால நமக்கு அந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து ப்ராடரா இருக்கும். பட் திஸ் மவுண்டைன்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து ரொம்ப நேரோவஸ்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா வெஸ்டர்ன் சவுத் அமெரிக்கால அங்க இருக்கக்கூடிய விட்த் இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் அபவுட் 16 கிலோமீட்டர், ரைட்? தட் இஸ் அங்க ஆண்டிஸ் மவுண்டைன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதோட விட்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் இஸ் தட் இந்தியன் ஓஷன் பக்கத்துல இருக்கிறது நேரோவஸ்டா தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நார்த் அமெரிக்கா. வெஸ்டர்ன் நார்த் அமெரிக்கால ராக்கீஸ் மவுண்டைன் இருக்கிறதுனால நேரோவா இருக்கும். And for this broader river deposits, example வந்து Ganga and Brahmaputra Delta, Airavati River, Saint Lawrence River, and back arc basin is the Pacific Ocean. You can remember any two, right? You just remember this Western South America, presence of Andes. இல்ல உங்களுக்கு வந்து North America எழுதுறீங்க அப்படின்னா just mention the presence of Rockies there. And river deposits நீங்க mention பண்ண போறீங்க அப்படின்னா you just mention this Ganga, Brahmaputra Delta, right? நெக்ஸ்ட் இஸ் ஆரிஜின் ஆஃப் கான்டினென்டல் ஷெல்ஃப். எந்த டோபோகிராஃபியா இருந்தாலும் சரி, கான்டினென்டல் ஷெல்ஃபாவும் இருக்கட்டும் இல்ல அப்படின்னா கான்டினென்டல் ஸ்லோப்பா இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே ஆரிஜின் பார்க்கும்போது there are two origins. First is tectonic causes and the second one will be exogenetic causes. Can anyone say what is tectonic cause? What is tectonic? ஓகே, பிளேட் மூவ்மெண்ட். இப்போ பிளேட் மூவ் ஆகுறதுனால நமக்கு வந்து ஃபால்ட் லைன் கிரியேட் ஆகலாம். இல்ல அப்படின்னா நமக்கு வாட் இஸ் தட் சம் கிவ் மீ a minute. எஸ், ஓகே. இப்போ கான்டினென்டல் கிரஸ்ட் மூவ் ஆகுறதுனால நமக்கு வந்து ஃபால்ட் லைன் வந்து கிரியேட் ஆகலாம். இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து கிரியேட் ஆகும். ஒன் சச் எக்ஸாம்பிள் இஸ் தட் வெஸ்டர்ன் ஷெல்ஃப் ஆஃப் இந்தியா. வெஸ்டர்ன் ஷெல்ஃப்ல ஏன் நடக்கும் அப்படின்னா there is tilting of this continental land. நமக்கு we have known this, right? இந்த டில்ட் வந்து இட் இஸ் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து இட் இஸ் ஸ்லைட்லி டில்டட். அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இட் வில் பி சப்மர்ஜ்ட். நமக்கு வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து இட் இஸ் ஸ்லைட்லி சப்மர்ஜ்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டெக்டானிக் காஸ், இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து உருவாக்குறதுக்கு. அண்ட் செகண்ட் ஒன் வில் பி எக்ஸோஜெனடிக் காஸ். வாட் இஸ் எண்டோ அண்ட் வாட் இஸ் எக்ஸோ? Endo means within, like within the earth and the மாதிரி. Exona exterior. எக்ஸ்டீரியர் ஆஃப் தி எக்ஸ்டீரியரா இருக்கிறது. இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா பெரிய பெரிய ரிவர்ஸ் வந்து அவங்களுடைய டெபாசிஷன் எல்லாம் they'll be coming, they'll be depositing here. அவங்க லோட்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து they'll be depositing. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷெல்ஃப் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லார்ஜ் ரிவர் வந்து ஃபார்ம் பண்றது அண்ட் செகண்ட் ஒன் வந்து கிளேஷியல் டெபாசிஷன், ரைட்? ஸோ கிளேஷியர்ஸ் மூவ் ஆகும் இல்லையா, அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் ரிகார்டிங் ஆரிஜின் ஆஃப் கான்டினென்டல் ஷெல்ஃப். யூ நீட் டு ரிமெம்பர் ஹியர். First one the tectonic cause, second one is the exogenetic cause. Tectonic cause la you can mention this western shelf of India or அதுவே போதுமானது. exogenetic causes la வந்து deposition by large rivers and glacial deposition, இது மட்டும் எழுதிருந்தா போதும், ரைட்? And next one is that continental slope. ஸ்லோப்புங்கிறது என்ன அப்படின்னா லைக் இட் இஸ் கொஞ்சம் சரிவா இருக்கிறது. அண்ட் இது ஒவ்வொரு பிளேஸ்க்கு இன்னொரு பிளேஸ்க்கு இட் வில் பி வேரி. இதை இட் இஸ் ஃப்ரம் 50 fathom to no this meter, right? Yeah, 50 to 600 fathoms. And இதோட டெப்த் பார்க்கும்போது just give me a minute. ஓகே, இது வந்து மீட்டர்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. 50 மீட்டர்ஸ்ல இருந்து 600 மீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வேரி ஆயிட்டு இருக்கும் இந்த ஸ்லோப்பு. பட் இட் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு தி டெப்த் ஆஃப் 2000 fathoms, ரைட்? இந்த ஸ்லோப்போட டெப்த் வந்து எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா இட் இஸ் அப் டு 3600 மீட்டர் வரைக்கும் போகலாம், ரைட்? Total ocean basins it covers about 8.5%. இதே இது continental shelf வந்து இவ்வளவு கவர் ஆச்சு? 8.6 வந்து ஷெல்ஃப், ஸ்லோப் வந்து 8.5. அண்ட் இதோட ஆரிஜினுமே அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து டெக்டானிக் ஆரிஜின், செகண்ட் ஒன் வில் பி எக்ஸோஜெனடிக் ஆரிஜின். எக்ஸோஜெனடிக்ல மோஸ்ட்லி டெபாசிஷன் தான் இருக்கும். டெக்டானிக்ல வந்து ஃபால்ட்டிங், டில்ட்டிங் அண்ட் சப்சிடன்ஸ் இது எல்லாமே வந்து
கான்டினென்டல் ஸ்லோப்புக்கானது. அண்ட் திஸ் இஸ் த இமேஜ். லெட்ஸ் see this. நானும் தேடி பார்த்தேன், எவ்வளவு பார்த்தாலும் இது ஒரு இமேஜ் மட்டும் தான் கிளியரா இருந்தது. ரைட், லெட்ஸ் see this. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். இது வந்து கான்டினென்ட், இங்க இருந்து உள்ள போறது இது திஸ் இஸ் கோஸ்ட் லைன். ரைட், கான்டினென்ட்டும் ஷோர் லைனும் அதுக்குள்ள இருக்கிற ரீஜன் இருக்கு இல்லையா, சப்மர்ஜ் ஆயிருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஷெல்ஃப். அதுக்கப்புறம் நமக்கு சரிவா இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்லோப். ரைட், அண்ட் இந்த ஸ்லோப்புக்கு கீழே இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து செடிமெண்ட்ஸ். இந்த செடிமெண்ட்ஸ் வந்து யார் கொண்டு வந்திருப்பா? ரிவர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஓஷனும் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஆல்சோ கேரிங் இட்ஸ் டெபாசிட் சம்டைம்ஸ். ஸோ அதுவுமே இங்கே தான் டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் செடிமெண்ட்ஸ். இது வந்து கான்டினென்டல் கிரஸ்ட். இந்த இடத்துல நமக்கு வந்து சப்டக்ட் ஆகுது. ரைட், ஸோ சப்டக்ஷன் ஜோன் இங்க இருக்கு, ஓஷனிக் பிளேட் சப்டக்ட் ஆகுது இந்த இடத்துல. அண்ட் திஸ் இஸ் how the divergence of oceanic plate occurs. இதனால நமக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும்? மிட் ஓஷனிக் ரிட்ஜ். மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ். அதுக்கப்புறம் இந்த மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் இருக்கு இல்லையா, இதுல ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ரிட்ஜஸ் வந்து சம்டைம்ஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா ஓஷன் சர்ஃபேஸ் மேல வரைக்கும் போயாச்சு அப்படின்னா அங்கதான் நமக்கு ஐலாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இதே இது அது ஓஷன் சர்ஃபேஸ்க்கு மேல போகாம வித்தின் த ஓஷன் சர்ஃபேஸே இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் சீ மவுண்ட். அதே பிளாட் சர்ஃபேஸா இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கயாட். அண்ட் இதுக்கு இடையில ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய வேலி இருக்கு இல்லையா, இட் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ட் வேலி. அண்ட் நமக்கு இந்த சப்டக்ஷன் ஜோன் இருக்குல்ல, இங்க ஒரு டீப் வேலி வந்து ஃபார்ம் ஆகும், நேரோ வேலி. இதுதான் நம்ம ட்ரென்ச்னு சொல்றோம். அண்ட் அபிசல் பிளேன். ரைட், அபிசல் பிளேன்ங்கிறது இங்க கொண்டு வர டெபாசிட்ஸ் வந்து ஓஷனிக் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய லைக் ஃபைன் டெபாசிட்ஸ், அதுதான் நம்ம வந்து அபிசல் பிளேன் சொல்றோம். அண்ட் தட்ஸ் இட். அண்ட் we need to see this submarine canyon. Right, so there are some other structure called the river canyon. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ரீஜன் இருக்குல்ல, இது ஃபுல்லும் சேர்ந்ததுதான் வந்து கேனியான். லைக் அந்த ரிவர் டெபாசிட்ஸ் கொண்டு வந்து சேர்க்கிற இடம் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ரிவர் கேனியான். இது வந்து இட் இஸ் அண்டர் த சீங்கிறதுனால, அண்டர் த ஓஷன்ங்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் சப்மரைன் கேனியான். லெட்ஸ் see this submarine canyon. பிஃபோர் தட் இதுல எது டவுட்ஸ் இருக்கா இப்போ பார்த்த ஸ்ட்ரக்சர்ல, இந்த இமேஜ்ல? நோ மேம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. சப்மரைன் கேனியான்ஸ். ரைட், அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஸ்டீப் சைடட் வேலி. ரைட், இது வந்து கான்டினென்டல் ஷெல்ஃபுக்கும் அந்த ஓஷன் ஃப்ளோர்லையும் கட் ஆகி இந்த ரீஜன் இருக்குல்ல, இது டோட்டலா சேர்ந்ததுதான் வந்து நமக்கு வந்து சப்மரைன் கேனியான். இதே இது ரிவர்ல இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரிவர் கேனியான். பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது, அது எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து. ரைட், திஸ் இஸ் ரிகார்டிங் சப்மரைன் கேனியான்ஸ். அண்ட் அபிசல் பிளேன். ஜென்ரலா இது இருக்கக்கூடிய டெப்த் என்ன அப்படின்னா இட் இஸ் பிலோ த டெப்த் ஆஃப் 4000 மீட்டர். அதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அபிசல் பிளேன். அண்ட் தே ஆர் எக்ஸ்டென்சிவ் flat terrains. ரைட், இது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப see my drawing skill, just leave it off. ஸோ இது வந்து பிளாட் டெரைனா இருக்கும். இதோட ஸ்லோப் இருக்கும் இல்லையா, ஸ்லோப் கிரேடியன்ட் இந்த சென்ஸ் இது எவ்வளவு தூரம் சரிவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மோஸ்ட்லி இட் வில் பி ஒரு பிளைனா தான் இருக்கும், பிளாட்டா தான் இருக்கும். இட் இஸ் less than 0.50 அதோட ஸ்லோப் கிரேடியன்ட் வந்து. அண்ட் it will be cover about 75.9% of the total oceanic area. Continental shelf வந்து 8.6, slope வந்து 8.5, abyssal plain எவ்வளவு? Okay. Today's class we will be learning this Pacific Ocean, Atlantic Ocean and Indian Ocean. Right, இந்த மூணு ஓஷன்லயே வந்து இருக்கிறதுல biggest ocean எது? பெரிய ஓஷன் பசிபிக். பசிபிக் ஓஷன். ஸோ பசிபிக் ஓஷன் தான் வந்து மேக்சிமமா நமக்கு இருக்கக்கூடிய அந்த அபிசல் பிளைன் வந்து ஜாஸ்தி அங்கதான் இருக்கும். பிளைன் ஏரியா ஜாஸ்தி இருக்கிறது வந்து பசிபிக் ஓஷன்ல. நெக்ஸ்ட் வந்து அட்லாண்டிக் ஓஷன், தேர்ட் தான் வந்து இந்தியன் ஓஷன். ரைட், அண்ட் பசிபிக் ஓஷனோட ஷேப் என்ன? சும்மா ஏதாவது சொல்லுங்க. You haven't read 6th 7th NCERT, I guess. Someone's texted. Yes, it is circular. Pacific Ocean வந்து circular and Atlantic Ocean வந்து என்ன shape? Atlantic Ocean வந்து S shapeல இருக்கும். And அது ரொம்ப கோஸ்ட் லைன் எல்லாமே இந்த மாதிரி
இன்டெண்டடா இருக்கும். அதனால இந்த இடத்துல நிறைய நேச்சுரல் ஹார்பர்ஸ் இருக்கும், நேச்சுரல் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் த பிஸியஸ்ட் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன்ங்கிறது. நெக்ஸ்ட் இஸ் இந்தியன் ஓஷன், அண்ட் இட் இஸ் த ஒன்லி ஓஷன் விச் காட்ஸ். என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு இந்தியன் ஓஷனுக்கு? It is named after a country. It is the only ocean which is named after a country. That is, இதெல்லாமே வந்து 6th 7th NCERT ல இருக்கு, right? So kindly read those books. Okay, we are discussing this abyssal plains. Abyssal plains வந்து 4000 meter depthல வந்து நமக்கு இது லொகேட் ஆயிருக்கும். இது வந்து ரொம்ப flat terrain, இது ரொம்ப ஸ்லோப்பாலாம் இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். It covers about 75.9%, right? That's it regarding abyssal plain. And the next is mid-oceanic ridges. ரைட், ஆல்ரெடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லெட்ஸ் see what it is. இருக்கக்கூடிய அந்த சீ ஃப்ளோர் இருக்கு இல்லையா, இப்பதான் பார்த்தோம் அது ரொம்ப பிளைனா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுல ஒரு எலிவேட்டட் சீ ஃப்ளோர் இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ். அது எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஓஷன் ஃப்ளோர்ல எங்க டைவர்ஜன் பவுண்டரி இருக்கோ அந்த இடத்துல இட் வில் பி தேர், திஸ் மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ், ரைட். இது எதோட அசோசியேட் ஆயிருக்கும் அப்படின்னா, இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஃபால்ட்டிங் அண்ட் வல்கனிசம் அண்ட் ஹை ஹீட் ஃப்ளோ. எதனால அங்கே ஹை ஹீட் ஃப்ளோ அப்படின்னா, நமக்கு டைவர்ஜ் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு கிராக்கோ இல்லை ஃபால்ட் லைனோ கிரியேட் ஆகும். அதன் வழியா அடியில் இருக்கக்கூடிய மேக்மா என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் பி கம்மிங் அவுட் அண்ட் இட் வில் பி ஃபார்மிங் திஸ் ரிட்ஜஸ். அண்ட் இருக்கிறதுலே வந்து லாங்கஸ்ட் மவுண்டைன் செயின்ஸ் வந்து இந்த மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ் தான், ரைட். அண்ட் தீஸ் ஆர் ஃபார்ம்டு வென் லார்ஜ் கான்டினென்ட்ஸ் ஆர் broken into fragments. what they are mentioning here அப்படின்னா, இது இப்படி டைவர்ஜ் ஆகுறதுனால இன்னொரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா சப்மர்ஜ் ஆகும் இல்லையா, லைக் கான்டினென்டல் பிளேட் கிரஸ்ட் வந்து இட் வில் பி சப்மர்ஜிங். அண்ட் இதனாலதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஒரு நியூ கிரஸ்ட் வில் பி டெவலப்பிங். திஸ் இஸ் வாட் வி ஹவ் ஆல்ரெடி லேர்ன்ட். என்ன படிச்சோம் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து சப்மர்ஜ் ஆகுது அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து புதிய கிரஸ்ட் வந்து உருவாகும், ரைட். புதுசா ஒரு எர்த் கிரஸ்ட் வந்து உருவாகும். தட் இஸ் வாட் they have given here. This is regarding mid oceanic ridges. And இந்த ரிட்ஜுக்கு நடுவுல there is a valley, it is called as rift valley. அண்ட் ஆல்சோ இந்தியன் ஓஷன்லையும் அட்லாண்டிக் ஓஷன்லையுமே நமக்கு வந்து மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ் வந்து இருக்கு. பசிபிக் ஓஷன்ல நமக்கு இந்த மாதிரி சென்ட்ரல் பார்ட்ல ரிட்ஜஸ் கிடையாது, பட் சவுத் ஈஸ்டர்ன் ரீஜியன்ல நமக்கு ரிட்ஜ் இருக்கு பசிபிக் ஓஷன்ல, ரைட். we have seen here both இந்தியன் அண்ட் அட்லாண்டிக் ஓஷன்லயே நமக்கு வந்து மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ் இருக்கு. மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ் இன் தி சென்ஸ் ஓஷனுக்கு நடுவால we are having this ரிட்ஜஸ். பட் ஆனா பசிபிக்ல சென்ட்ரல்ல நமக்கு ரிட்ஜஸ் கிடையாது, ரைட். பட் ஆனா அங்க ரிட்ஜஸ் உண்டு. எங்க இருக்கும் அப்படின்னா ஒன்லி இன் திஸ் சவுத் ஈஸ்டர்ன் ரீஜியன், ரைட். டோன்ட் ஃபர்கெட் திஸ். உங்க ஈஸியா அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறலாம், ரைட். பசிபிக்ல வந்து ரிட்ஜஸே இல்லைன்னு சொன்னா we may get confused. So remember this, பசிபிக்ல வந்து சென்ட்ரல் ரிட்ஜ் தான் கிடையாது. there is a ridge in the south eastern region. And is there any doubt till now with the oceanic ridges la? No, ma'am. Okay. This is mid-Atlantic ridge. அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய மிட். இது வந்து இந்த கோஸ்ட் லைனுக்கு கைண்ட் ஆஃப் அது என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதே இதுல தான் இதுவுமே இருந்திருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ மிட் ஓஷியானிக் ரிட்ஜ். நெக்ஸ்ட் இஸ் ட்ரென்ச் அண்ட் ஓஷியானிக் டீப்ஸ், ரைட். ஓகே, டீப்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ட்ரென்ச்ல இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் பாயிண்ட், ரைட். ஸோ இதுதான் வந்து டீப்ஸ், ஓஷியானிக் டீப்ஸ். அண்ட் சம்டைம் வந்து ட்ரென்ச் இல்லாமையும் கூட நமக்கு இந்த டீப்ஸ் மட்டும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா இட் இஸ் மோர் தென் 5500 மீட்டருக்கு கீழே போகும்போது நமக்கு இந்த ட்ரென்ச்சஸ் வந்து இருக்கும். அண்ட் இட் இஸ் தே ஆர் ரெப்ரசென்டிங் தி நேரோ டீப் வேலி, இல்ல அப்படின்னா சி ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன், ரைட். இட் வில் பி லைக் திஸ். சி ஃப்ளோர் இப்படி இருக்கு அப்படின்னா there will be a trench like this. ஸோ சி ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய டிப்ரெஷன் தான் we are calling it as trench. அண்ட் மோஸ்ட்லி இந்த ட்ரென்ச் எங்க இருக்கும் அப்படின்னா எங்கெல்லாம் இந்த ஆக்டிவ் மார்ஜின்ஸ் இருக்கும், பிளேட் டெக்டானிக்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்கும், அந்த இடத்துல நமக்கு இது இருக்கும். அண்ட் மோரோவர் இட் இஸ் லொகேட்டட் parallel to the coast facing mountain or island. இது வந்து ஒரு கோஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஐ மீன் மவுண்டெயினுக்கு பேரலா தான் இட் வில் பி, திஸ் ட்ரென்ச் வில் பி தேர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டீப்ங்கிறது வந்து ட்ரென்ச்ல இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ட்ரென்ச்சஸ். These are formed due to bending and subduction of dense oceanic lithosphere into the mantle. And the oceanic lithosphere வந்து நமக்கு இது subduct ஆகுறதுனால நமக்கு ஃபார்ம் ஆகுறதா இந்த trenches, right? We have seen in this image. Just see here, இது வந்து oceanic crust, இது இங்க subduct ஆகுது, continental crust. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்த
ட்ரென்ச் வந்து ஃபார்ம் ஆகும். இஸ் இட் கிளியர்? இதுல இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் ரீஜன் தான் வந்து ஓஷியானிக் டீப். புரியுதுல்ல? Yes, ma'am. Okay. Now we are going to discuss about two important trenches. First one is that Mariana Trench. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா, இது வந்து it is located east to the Mariana Island. Right? இந்த Mariana Islandsக்கு ஈஸ்ட் சைட்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அந்த ட்ரென்ச் இருக்கு. So it has got its name. It is the deepest part of the world's ocean. Right? இதோட டெப்த் எவ்வளோ அப்படின்னா லைக் known depth வந்து it is up to 11.03 kilometers. More or less 11 kilometers. And இந்த ட்ரென்ச்சோட டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இட் இஸ் அபவுட் லைக் 69 கிலோமீட்டர் இதோட விட்டு. அண்ட் நமக்கு இது வரைக்கும் இந்த ட்ரென்ச் தெரிஞ்சது வந்து இட் இஸ் 2550. அதுக்கு கீழேயே டெப்த் இருக்கு, தட் இஸ் 11 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி இட் ஹாஸ் பீன் டிஃபைன்ட் எவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கு. தெர் ஃபியூ திங்ஸ் அண்டர் தி ஓஷன் ஆர் ஸ்டில் அன்னோன். அண்ட் திஸ் இஸ் அபவுட் மெரியானா ட்ரென்ச். இட் இஸ் இன் பசிபிக் ஓஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் டாங்கா ட்ரென்ச். இது எங்க இருக்கு அப்படின்னா இட் இஸ் லொகேட்டட் இன் South Pacific Ocean and it is the second deepest trench. Right? இதுல இருக்கக்கூடிய deepest point வந்து that is horizon B and it is the steepest trench of the world. Steep in the sense it is ரொம்ப slope வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, அதுதான் steepest trench. And these are the some of the trenches. Right? First we discuss about Indian Ocean. ஜாவா இருக்கு இல்லையா, லைக் இந்தோனேஷியா, ஜாவா ஐலண்ட்ஸ், அங்க இருக்கக்கூடியதான் வந்து ஜாவா ட்ரென்ச் ஆர் சுண்டா ட்ரென்ச். ரைட்? இதுதான் இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் ட்ரென்ச். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கக்கூடியது வந்து ரொமான்ஷே ட்ரென்ச் ஆர் பியூரிட்டோ ரிகோ ட்ரென்ச். நெக்ஸ்ட் இஸ் சவுத் பசிபிக் ஓஷன், தட் இஸ் டாங்கோ ட்ரென்ச். அது அங்க இருக்கிறதா வந்து செகண்ட் டீப்பஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டீப்பஸ்ட் ட்ரென்ச், தட் இஸ் டாங்கோ ட்ரென்ச், ஹரிசான் டீப். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நியூ ஹெப்ரைட்ஸ் ட்ரென்ச். Next is Peru Trench. This Peru is associated with some ocean currents. We'll be discussing those. அது கொஞ்சம் important, Peru ocean currents. Next வந்து North Pacific Ocean, Mariana Trench, Japan Trench, Aleutian Trench. What is this? Kuriles Trench and Philippine Trench and Atacama Trench. Right? இது எல்லாமே வந்து இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். Atacama is the desert and இதெல்லாம் வந்து it is Kuriles Trench is nearby Japan and Aleutian Trench, next is Japan Trench. இதெல்லாமே Pacific region படிக்கும்போது we'll be learning this. Next will be banks and shoals. Banksனா என்ன? River banks. Where the sediments are being deposited. Depositional feature இருக்கிறதா வந்து banks. Banksக்கும் shoalsக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. Bank ரெண்டுமே வந்து shallow water features தான். What is shallow and what is deep? What is shallow water? ஷாலோனா லைக் டீப்க்கு ஆப்போசிட் மேம், ரொம்ப டீப் இல்லாம இருக்கிறது, மேலாப்ல இருக்கிறது, அதுதான் ஷாலோ. ரெண்டுமே அதே ஸ்ட்ரக்சர் தான், ரெண்டுமே ஷாலோ வாட்டர் ஃபீச்சர்ஸ் தான். ஆனா இது பேங்க்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் டீப்பரா இருக்கும். ரைட்? இந்த ஷோல்ஸ் வந்து இட் இஸ் ஹைலி ஹசார்டஸ். லைக் இந்த ஷோல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஈஸியா நேவிகேட் பண்ண முடியாது, ஷிப்ஸ் வந்து ஈஸியா நேவிகேட் ஆகாது. ஸோ இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய பெரிய டிஃபரன்ஸ் அதுதான். ஆனா ரெண்டுமே வந்து ஹைலி பயோ ப்ரொடக்டிவ் ஜோன்ஸ் அண்ட் இது ரெண்டுமே இட் வில் பி ரிசீவிங் ஹை இன்சுலேஷன்ஸ். திஸ் இஸ் ரிகார்டிங் பேண்ட்ஸ் அண்ட் ஷோல்ஸ். ரெண்டுமே டெபாசிஷனல் ஃபீச்சர் தான். இது எங்க இருக்கும் அப்படின்னா கான்டினென்டல் ஷெல்ஃப்ல இருக்கும். அண்ட் சாண்டும் அங்க டெபாசிட் ஆயிருக்கும். கால்காரியஸ் மெட்டீரியல்ஸ். வாட் இஸ் கால்காரியஸ்? கேன் எனிவன் ரிமெம்பர்? கால்சியம் கண்டென்ட் ஹையா, கால்சியம் கண்டென்ட் ஹையா இருக்கிறது, லைம் ஸ்டோனு, அது அந்த அதுக்கான டெபாசிட்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். ரைட்? இது வந்து ராக்கி ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது, சாண்ட் டெபாசிட்ஸ் தான். அண்ட் இங்க இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து சம்டைம்ஸ் இந்த ஷோல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஷிப் நேவிகேட் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும், அவ்வளவுதான். அண்ட் தீஸ் ஏரியாஸ் ஆர் தி மேஜர் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் இன் தி வேர்ல்டு. யூ கேன் ஃபைண்ட் திஸ் டார்ஜர் பேங்க் which is in North Sea. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா this Grand Banks of Newfoundland. இது ரெண்டுமே will be seeing repetitively, right? So இதுக்கப்புறம் படிப்போம் ஓஷன் கரண்ட்ஸ்ல வந்து ரெண்டு ஓஷன் கரண்ட் மிக்ஸ் ஆகக்கூடிய இடம் என்னது அப்படின்னா இட் இஸ் ரிச் ஃபிஷிங் கிரவுண்ட். அதுலயும் நமக்கு இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் வரும், கிராண்ட் பேங்க் அண்ட் டார்ஜர் பேங்க். நெக்ஸ்ட் இஸ் தட் இஸ் ஷால். இட் இஸ் அக்குமுலேஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸ் இன் ரிவர் சேனல் ஆர் ஆன் அ கான்டினென்டல் ஷெல்ஃப். ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து ஷிப் வந்து அவ்வளோ ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியாது. அண்ட் தட்ஸ் இட் ரிகார்டிங் ஷோல்ஸ் அண்ட் பேங்க்ஸ். This is one such example for shoals and banks.
Okay, that is it for bottom topography of common ocean பத்தி பார்த்தாச்சு. Now we are going to discuss about Atlantic Ocean. Okay. ஜென்ரலா ஓஷன் ஃபுல்லுமே வந்து சால்ட் வாட்டர் தான் இருக்கும். இந்த அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு இல்லையா, இது வந்து டோட்டல் எர்த் சர்ஃபேஸ்ல 1/5 ஆஃப் ஏரியா கவர் பண்றது வந்து நமக்கு இந்த அட்லாண்டிக் ஓஷன் தான், ரைட்? அண்ட் இது எந்த ரெண்டு கான்டினென்ட்டை செப்பரேட் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் யூரோப் அண்ட் ஆப்பிரிக்கா டு தி ஈஸ்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா ஃப்ரம் தி வெஸ்ட். இங்க யூரோப், இங்க ஆப்பிரிக்கா, இங்க வந்து நார்த் அமெரிக்கா, இங்க சவுத் அமெரிக்கா, இது ரெண்டையும் செப்பரேட் பண்றது தான் வந்து அட்லாண்டிக் ஓஷன். அண்ட் இது எத்தனாவது லார்ஜஸ்ட் ஓஷன்? Second. Okay. Then the ocean name is derived from a Greek mythology, means Sea of Atlas, right? Atlantic means Sea of Atlas, and it is second in size only to the Pacific Ocean. First is Pacific Ocean, second one will be this Atlantic Ocean, third one will be Indian Ocean. And the Atlantic is S-shaped and narrow in relation to its length. அதோட லென்த்தும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, வித் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் குவைட் narrower. This is the shape of Atlantic Ocean, right? So இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, மிட் அட்லாண்டிக் ரிட்ஜஸ் வில் பி தேர், ரைட்? ஸோ ரொம்ப ரிமார்க்கபிளா அட்லாண்டிக் ஓஷன் பத்தி பார்க்கும்போது, இட் இஸ் த பிஸியஸ்ட் ஓஷன் பிகாஸ் அதோட கோஸ்ட் எல்லாமே இட் இஸ் ஹைலி இன்டெண்டட். அங்க நிறைய நேச்சுரல் போர்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது எப்பவுமே பிஸியா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஓஷன். அண்ட் இட் இஸ் குவைட் எஸ் ஷேப்ல இருக்கும். இந்த எஸ் ஷேப் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த ஓஷன் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல தான் அந்த மிட் அட்லாண்டிக் ரிஜஸ்மே இருக்கும். தட் இஸ் ரிகார்டிங் அட்லாண்டிக் ஓஷன். அண்ட் தீஸ் ஆர் த ரீஜியன்ஸ், நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இன் த வெஸ்ட், அண்ட் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் யூரோப் அண்ட் ஆப்பிரிக்கா. அதே மாதிரி இந்த ஓஷனுக்கான பவுண்டரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கிளியரா டிஃபைன் பண்ணல. எப்படி நம்ம வந்து ஒரு கண்ட்ரிக்கான பவுண்டரி டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த ஓஷனுக்கான பவுண்டரிலாம் டிஃபைன் பண்ணல. சவுத் பொறுத்த வரைக்கும் இந்த அண்டார்டிகாவை சுத்தி இருக்கக்கூடியது வந்து சதர்ன் ஓஷன், அவ்வளவுதான். அது எந்த இடத்துல முடியுது ஆரம்பிக்குதுங்கிறது இட் இஸ் வேரிட் அக்கார்டிங் டு ஈச் அண்ட் எவ்ரி நேஷன், ரைட்? அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் அட்லாண்டிக் ஓஷன். நெக்ஸ்ட் இஸ் இந்தியன் ஓஷன். அண்ட் we have seen that Atlantic Ocean வந்து டோட்டல் எர்த் சர்ஃபேஸ்ல 1/5 வந்து அட்லாண்டிக் ஓஷன், ரைட்? அண்ட் இந்தியன் ஓஷன்ங்கிறது வந்து டோட்டல் ஓஷன் ஏரியாவை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 1/5 வந்து இந்தியன் ஓஷன். இஸ் இட் கிளியர்? எர்த் சர்ஃபேஸ்ல 1/5. இவங்க வந்து இந்தியன் ஓஷன் வந்து டோட்டல் ஓஷன் ஏரியால இவங்க 1/5. இந்தியன் ஓஷன் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் இன் தி வேர்ல்ட். அண்ட் ரிலேட்டிவ்லி மற்ற ஓஷனோட அட்லாண்டிக் பசிபிக்கோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஸ்மாலஸ்ட். அண்ட் ஜியாலஜிக்கலி இட் இஸ் யங்கஸ்ட். அண்ட் பிசிக்கலி மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் 3 மேஜர் ஓஷன். இந்த 3 மேஜர் ஓஷன்லேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது வந்து இந்தியன் ஓஷன் தான். Now, the Indian Ocean's average depth எவ்வளோ அப்படின்னா, it is, you can remember this, 3,960 meter, right? இதோட deepest point வந்து that is Sunda Deep of Java Trench, or it is also called as Sunda Trench of, இது எங்க இருக்கும் அப்படின்னா இந்தோனேஷியால ஜாவா ஐலாண்டுக்கு பக்கம் சதர்ன் சைட்ல இட் இஸ் தேர். அண்ட் இந்த ட்ரென்ச்சோட டெப்த் எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 7,450 meters, ரைட்? We have seen that Mariana Trench is about 11 kilometer. This is around 7.4 kilometer. This is regarding deepest point of Indian Ocean. And this is the countries which are bounding this Indian Ocean. See, இது ஃபுல்லுமே வந்து இந்தியன் ஓஷன் ரீஜியன் தான். ஸோ let's see this. என்னென்ன கண்ட்ரிலாம் இருக்கு அப்படின்னா, நார்த்ல வந்து ஃபர்ஸ்ட் we are discussing about north, right? ஈரான், பாகிஸ்தான், இந்தியா அண்ட் பங்களாதேஷ், ரைட்? நார்த்தன் சைட்ல we are having these parts, like இது ஃபுல்லுமே வந்து இந்த நார்த்தன் சைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ஈஸ்ட் சைட்ல பார்க்கும்போது இட் இஸ் மலாய் பெனின்சுலா, சுண்டா ஐலாண்ட்ஸ் ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் ஆஸ்திரேலியா டு தி ஈஸ்ட். சவுத் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அண்டார்டிகா, வெஸ்ட்ல வந்து ஆப்பிரிக்கா அண்ட் அரேபியன் பெனின்சுலா. தீஸ் ஆர் தி கண்ட்ரீஸ் விச் ஆர் பவுண்டிங் இந்தியன் ஓஷன். நார்த்ல இதெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஈரான் 1, 2, 3 and 4, ரைட்? ஸோ ஈரான், பாகிஸ்தான், இந்தியா அண்ட் பங்களாதேஷ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ஈஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் மலாய் பெனின்சுலா, இந்தோனேஷியால சுண்டா ஐலாண்ட்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா. Next one is that southல Antarctica, and next is Africa and Arabian Peninsula. This is regarding areas which are bounding this Indian Ocean. And southwestல இது என்ன ஆகும் அப்படின்னா, it will be joining with this Atlantic Ocean. And
தட்ஸ் இட். இது எந்தெந்த இடத்துல வந்து இட் வில் பி மிங்கிளிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் நெசசரி. ஓகே, நெக்ஸ்ட் we are going to see about continental rise, slope and shelf which is in இந்தியன் ஓஷனை மட்டும் கன்சர்ன் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ரைட், கான்டினென்டல் ஷெல்ஃப்ங்கிறது வந்து ஆவரேஜ் வித் வந்து இட் இஸ் 75 மைல்ஸ் இந்தியன் ஓஷன்ல. ரைட், இதோட வைடஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா தட் இஸ் 190 மைல்ஸ் which is in this மும்பை ரீஜியன்ல இட் வில் பி தேர். ரைட், ஸோ இதோட வித் வந்து இட் வில் பி வேரியிங் அக்கார்டிங்லி. ரைட், எல்லா இடத்துலயுமே ஒரே வித் இருக்காது. இந்தியன் ஓஷன் பொறுத்த வரைக்கும் இதோட ஆவரேஜ் வித் வந்து 75 மைல்ஸ். இருக்கிறதுலே ஹையஸ்ட் இல்ல வைடஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 190 மைல்ஸ். இட் இஸ் இன் மும்பை. அண்ட் எஸ் த ஷெல்ஃப் பிரேக், இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து எந்த இடத்துல பிரேக் ஆகும் அப்படின்னா அட் 460 feet ஆர் 140 meters. ரைட், அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் அது வந்து ஷெல்ஃப் பிரேக் ஆகுறது, கான்டினென்டல் ஷெல்ஃப் பிரேக் ஆகிற இடம் வந்து இட் இஸ் அபவுட் 140 meters. அண்ட் தட்ஸ் இட். ஓகே, இப்போ இது வந்து ரிவர் கங்கா இருக்கு இல்லையா, அவங்களோட செடிமெண்ட் எல்லாமே they will be depositing here. ஸோ இதுதான் வேர்ல்டே இருக்கக்கூடிய widest and thickest sediment cone. We have learned this alluvial fans cones எல்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா, லைக் இன் ரிவர் படிக்கும் போது படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா டெபாசிஷனல் ஃபீச்சர்ல? எஸ் மேம். ஓகே, ஸோ வேர்ல்டே வந்து இந்த கேஞ்சஸ் கொண்டு வரக்கூடிய செடிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபார்ம் ஆகக்கூடிய கோன் தான் வந்து இருக்கிறதுலே வைடஸ்ட் அண்ட் திக்கஸ்ட். திஸ் இஸ் ரிகார்டிங் இந்தியன் ஓஷன். And next is islands which are present in Indian Ocean பார்க்கும்போது, and both north and west சைட்லவே நமக்கு வந்து present ஆயிருக்கு. Some of the islands are Andaman and Nicobar, Sri Lanka, Madagascar and Lakshadweep and Maldives. இது ரெண்டுமே வந்து coral islands. And volcanic origin இருக்கக்கூடிய islands வந்து Mauritius and Reunion Islands. And Indian Oceanல eastern section வந்து it is almost free from islands. This is what the trenches. This is Reunion hotspot. And this is Sunda or Java Trench. This is Diamantina Trench. And this is Lakshadweep Ridge. Okay, இந்த ட்ரென்ச் வந்து நமக்கு இட் இஸ் ரொம்ப கம்மியான ட்ரென்ச்சஸ் தான் நமக்கு இங்க இருக்கும் இந்தியன் ஓஷன்ல. சம் ஆஃப் தி ஆர் சுண்டா ட்ரென்ச் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டைமண்டினா ட்ரென்ச் விச் இஸ் வெஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. அண்ட் இருக்கிறதுலே டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்து திஸ் Diamantina deep in. It is about 8,000 meters. This is regarding trenches in Indian Ocean. And straits. What is meant by strait? And the narrow sea, piece of sea between two lands. Okay, அதுதான் ஸ்ட்ரைட். ஸோ இந்தியாவில் இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ரைட்ஸ் வந்து இட் இஸ் ஆக்டிங் as a main important trade routes. Some of the straits are Strait of Hormuz and Lombok Strait, Strait of Malacca and Park Strait. இதெல்லாமே important straits. And next we are going to see some of the marginal seas in Indian Ocean. Arabian Sea, Persian Gulf, Red Sea, Gulf of Oman and Gulf of Aden Strait, Gulf of Aden and the Strait of Bab el-Mandeb, and which is connecting this Arabian Sea, Gulf of Kutch, Gulf of Kambat. What is Gulf? கல்ஃப்னா என்ன? ஒரு ஓஷன் இருக்கு அப்படின்னா இந்த ஓஷன் வாட்டர் வந்து லேண்ட் இருக்கு இல்லையா, லேண்ட் மாஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் போது இதன் வழியா இதுக்குள்ள வந்து நமக்கு வாட்டர் போச்சு அப்படின்னா வாட்டர் என்ட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் கல்ஃப். இன்வர்ட் கர்வ் இஸ் லேண்ட் மாஸ் வந்து இன்வர்டா கர்வ் ஆகி அதன் வழியா நமக்கு வந்து வாட்டர் உள்ள இருந்தது, ஓஷன் வாட்டர் உள்ள போறதா வந்து இட் இஸ் கால்ட் அஸ் கல்ஃப். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பார்க் ஸ்ட்ரைட் which is connecting the Arabian Sea and Bay of Bengal. Next is Bay of Bengal. இதெல்லாம் marginal seas, அங்கங்க இருக்கக்கூடிய seas in Indian Ocean. And this is about Indian Ocean. Next is bottom topography of Pacific Ocean. Okay, this is the largest ocean and இருக்கிறதுல இது வந்து largest area வந்து cover பண்ணும். That's it. And it is extending from Antarctic region in the southல வந்து Antarctic region-உம் northல வந்து Arctic. அதே மாதிரி it is lying between the continents of Asia and Australia on the west and North and South America on the east. Right? This is Asia. This is Australia. This is Pacific Ocean. மேல வந்து Arctic region. சவுத்ல வந்து Antarctic
அதே மாதிரி இந்த சைடு வந்து நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா, ரைட்? இதுக்கு இடையில இருக்கக்கூடியதான் பசிபிக் ஓஷன். அண்ட் மோஸ்ட்லி இட் வில் பி இன் சர்க்குலர் ஷேப். இதை நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா 3 ரீஜியன்ஸா பார்ப்போம். ஒன்னு வந்து ஈஸ்டர்ன், ரைட்? ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வில் பி வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன். இது எல்லாமே இந்த ஜப்பான் இந்த சைடு இருக்கிறது. அண்ட் மிடில் இருக்கிறது சென்ட்ரல் ரீஜனா படிப்போம், ரைட்? there will be 3 regions under this Pacific Ocean: Eastern, Western and Central region. Let's see one by one. This is what I said. This is Asia and this is Australia, right? To the west. And இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. இந்த சைடு உள்ளதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம். that is under, just give me a minute. Yes, இது வந்து ஈஸ்டர்ன் ரீஜனா படிப்போம். இது வந்து வெஸ்டர்ன் ரீஜியன். அண்ட் திஸ் இஸ் சென்ட்ரல் ரீஜியன். see Central Pacific Basin. And yeah, let's see this. Reliefங்கிறது வந்து like how we are differentiating it. like physiographic region போட்டு we are differentiating it to 3 regions: Eastern region, Western region and Central Pacific region. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈஸ்டர்ன் ரீஜியன், ரைட்? அண்ட் இட் இஸ் ரிலேட்டிவ்லி நேரோ, ரைட்? அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து கண்டினியூஸ் மவுண்டைன் செயின்ஸ் தான் நமக்கு இந்த சைட் இருக்கும் வெஸ்டர்ன் பசிபிக், சாரி ஈஸ்டர்ன் பசிபிக்ல. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இங்க இருக்கக்கூடிய ஓஷியானிக் ட்ரென்ச்சஸ் வந்து மிடில் அமெரிக்கா ட்ரென்ச் அண்ட் இந்த நார்த் பசிபிக் அண்ட் பெரு சைல்ட் ட்ரென்ச் இன் த சவுத் பசிபிக். யூ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். லைக் இங்க ஓஷியானிக் ட்ரென்ச் இருக்கும். அண்ட் இஃப் யூ இது ரொம்ப டீடைலிங்கா கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு ஏதாவது மெயின் ஆன்சர்ஸ்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் மென்ஷன் தீஸ் டூ. லைக் சிக்னிஃபிகண்ட் ஓஷியானிக் ட்ரென்ச் இன் ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து மிடில் அமெரிக்கன் ட்ரென்ச் அண்ட் பெரு சைல்ட் ட்ரென்ச். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் வெஸ்டர்ன் ரீஜியன். இது வந்து கம்ப்ளீட் நமக்கு இந்த சைட் வந்துடும், ஜப்பான் இந்த ரீஜன் ஃபுல்லா வருது. அண்ட் it will be extending from this Aleutian Trench. You can see here. Yes, Aleutian Trench. இது இருக்கா, இதுதான் மிடில் அமெரிக்கா ட்ரென்ச். அண்ட் திஸ் இஸ் பெரு சைல்ட் ட்ரென்ச். இது வந்து நார்த் பசிபிக், இது சவுத் பசிபிக். அண்ட் this is how Aleutian Trench will be going like this: Kuril Trench, Japan Trench, Ryukyu Trench, Philippine Trench, and this is Java and Sunda Trench will be coming under Indian Ocean. And these are the major trenches. You just remember this: Middle American Trench, Peru Child Trench, and Aleutian Trench, and this is Tonga Trench. Tonga Trench means deepest trench na. We have discussed this. Deepest trench. That's it regarding Western region. And next is Central region. Okay. வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப ஸ்டேபிளஸ்ட் எர்த் சர்ஃபேஸ் எது அப்படின்னா இந்த சென்ட்ரல் பசிபிக் ரீஜன் மட்டும்தான். பிகாஸ் வி ஹவ் லேர்ன்ட் இயர்லியர், நம்ம அந்த அப்சைல் பிளேன் படிச்சோம் இல்லையா, இருக்கிறதுலே ஜாஸ்தி ரீஜன் எங்க இருக்கு, மேக்ஸிமம் ஏரியா அப்படின்னா நமக்கு இந்த பசிபிக் ஓஷன்ல தான் இருக்கும். அது ஜாஸ்தி நமக்கு எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் பசிபிக் ரீஜன்ல தான் நமக்கு அது இருக்கும், ரைட்? ஸோ இட் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிளஸ்ட் ஸ்ட்ரக்சர். எர்த் கிரஸ்ட்லேயே வந்து ஜியாலஜிக்கலி ஸ்டேபிளா இருக்கக்கூடியது வந்து இந்த மிடில் ரீஜன் தான். அண்ட் that's it regarding Pacific Ocean. Is there any doubt till now? Atlantic, Indian Ocean and Pacific Ocean la? No, ma'am. Okay. Next is ocean current. Have 5 minutes of break. After that we shall discuss this ocean currents. We shall meet at... Okay. எல்லா கொஸ்டின்ஸ் ரெகுலரா அட்டெண்ட் பண்றீங்களா? MCQs நேத்து 3 பேர் ஏதோ அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க. ஓகே. இதுல மார்க் ரொம்ப கம்மியானாலும் பிரச்சனை இல்லை, நெகட்டிவ் மார்க் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கொஞ்சம் புது டாபிக் தான் இருக்கும். சிசெட் வேற அதுல ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நெகட்டிவ் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. டோன்ட் கெட் லோ. லைக் நம்ம எதுவும் படிக்கல அப்படின்னா எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். புது கான்செப்ட் இருந்தாலும் ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன், ரைட்? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கோங்க. அண்ட் மெயின்ஸ் கொஸ்டின் இன்னும் யாரும் எழுதலையோ, ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் எழுத ஸ்டார்ட் பண்ணல மேம். இன்னைக்கு ஒரு கொஸ்டின் எழுதுறேன் மேம். இன்னைக்கு ஓகே. மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் டேக்குள்ள எழுதிருங்க. பிகாஸ் நாளைக்கு காலையில இன்னொரு புது கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு பைல பாயிட்டுனா எழுதுறதுக்கு சிரமமாயிரும், அதனால தான். ஓகே மேம். ஓகே மேம்.
அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் மேம், நேத்து தான் பார்த்தேன். கிளாஸ்ன்னு போட்டு கிளாஸ் டெஸ்ட்னு போட்டு 29th டேட்னு போட்டு ஒரு 10 கொஸ்டின் இருந்தது மேம். ஓகே. அதுவுமே எப்போ முடிக்கணும் மேம்? அது நேத்து தான் நானே பார்த்தேன். நியூ இயர்க்குள்ள முடிச்சிருங்க. ஓகே மேம். ஓகே. ரொம்ப பொறுமையாவே எழுதுங்க. டெய்லி ஒரு கொஸ்டின் கூட எழுதுங்க. நியூ இயர்க்குள்ள எனக்கு கொடுத்தா ஓகே தான். டிசம்பர் 31st ஓகே மேம். ஓகே. ஓகே. Yeah. Any other doubts regarding the test and all? Okay. Let's start with this ocean currents then. Okay, ocean waters வந்து மூவ் ஆகுமா இல்ல ஸ்டாக்னண்டா இருக்குமா? What do you think? மூவ் ஆகும். ஓகே. எந்த ஃபார்மேட்ல மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க? லைக் என்னென்ன கிரைட்டீரியால இல்ல what are the names for the movement of ocean waters? tides ன்னு சொல்லுவாங்க. Tides, okay. Waves. அடுத்து tides, Currents. ocean currents, streams. ஸோ வந்து தெர் இஸ் அ கான்செப்ட் கால் வாட்டர் சைக்கிள். இந்த மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் இருக்கு, ரைட்? பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள், ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்விரான்மெண்ட்ல படிப்பீங்க. நைட்ரஜன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள் அண்ட் ஆக்சிஜன் சைக்கிள், கார்பன் சைக்கிள். இந்த மாதிரி எர்த்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமே என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி லைக் கோயிங் ஆன், லைக் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ எப்படி அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகுதோ அதே மாதிரி நமக்கு எர்த்ல இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகதான் செய்யும், ரைட்? Before getting into this ocean current, let's learn like waves-na enna, tides-na enna, adhe madri ocean current, stream அப்படினா என்னன்னு பார்த்துட்டு then we shall continue with this ocean current. எப்படி tropical cyclone இருந்ததோ அதை விட ஒரு 5% கம்மியா இருக்கும் இந்த ocean current. உங்களுக்கு இனிஷியல் வந்து லைக் what is ocean current புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது எப்படி மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். and there will be many names associated with that, right? இப்போ let's say this, இது எல்லாமே ஓஷன் கரண்ட் தான். இங்க மூவ் ஆகுது இல்லையா, அந்த ஆரோ மார்க் ஃபுல்லுமே ஓஷன் கரண்ட். அண்ட் இட் வில் பி ஹேவிங் ஒவ்வொரு நேம் இருக்கும். அண்ட் அதுக்கான பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் அதுக்கு வந்து there will be some name for that, ரைட்? அது வந்து கோல்டு கரண்டா வார்ம் கரண்டா அதை பொறுத்து இந்த மாதிரி நிறைய ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இஃப் யூ இதுல ஒரு நல்ல மெமரி உங்களுக்கு வந்துருச்சு, லைக் எந்தெந்த ஓஷன் கரண்ட் எங்க ஆரிஜினேட் ஆகுது, என்ன டைரக்ஷன்ல அது மூவ் ஆகுது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் ஈஸி கான்செப்ட். பட் இது வந்து ஒரே நாள்ல ஃபுல்லா டம்ப் பண்ண முடியாது, இது வந்து நிறைய இருக்கிறதுனால டுடே we are going to see what is ocean current and what are the types. அது மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறது வந்து what are the types of ocean current, ஒவ்வொரு ஓஷன் கரண்ட்டும் எப்படி இருக்கு, என்னென்ன ஓஷன்ல எந்த மாதிரியான கரண்ட் இருக்கு நம்ம படிப்போம். இஸ் தட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, now we are going to focus on wavesனா என்ன, tidesனா என்ன, currentsனா என்ன அப்படின்னா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பீச்சுக்கு போகும்போது வில் பி சீயிங் சம் வேவ்ஸ் இல்லையா, அது வந்து இட்ஸ் அ வேவ். டைடுன்றது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் நாட், நமக்கு இப்போ ஜென்ரலா டைடுனா என்ன தோணும், அதுவும் வேவ்ஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை தானே யூ மே ஃபீல், இல்லை ஆல்ரெடி யூ நோவா லைக் ரெண்டுக்குமே உள்ள டிஃபரன்ஸ் வந்து? வேவ்ஸ் வந்து என்னது அப்படின்னா லைக் அந்த ஓஷன் சர்ஃபேஸ்க்கு மேல விண்ட் வந்து ஆக்ட் பண்றதுனால அங்க வரக்கூடிய எனர்ஜி தான் நமக்கு வந்து வேவ்ஸ். திஸ் இஸ் ரிகார்டிங் வேவ்ஸ். டைடுங்கிறது என்ன அப்படின்னா எர்த்தோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சன் அண்ட் மூன், அது எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து நமக்கு இந்த டைட்ஸ் வில் பி தேர். அண்ட் தெர் வில் பி டூ டைப் ஆஃப் டைட்ஸ், லோ டைட்ஸ் ஒன்று, ஹை டைட்ஸ் ஒன்று இருக்கும். சம்டைம்ஸ் இட் வில் பி ஹேவிங் திஸ் நேம் ஆஃப் ஸ்ப்ரிங் டைடு, நீட் டைடுன்னு சொல்லுவாங்க. யூ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் லோ டைட் அண்ட் ஹை டைட், ரைட்? ஸோ இது வந்து இட் இஸ் த ஹைட் ஆஃப் தி டைட், ரைட்? அந்த அலை வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு போகுதோ அதுதான் வந்து நம்ம டைடுன்னு சொல்லுவோம். வேவ்ங்கிறது ஆக்சுவலி வாட் வி ஆர் சீயிங் இன் த பீச்சஸ் அப்படிங்கிறது தான் வந்து வேவ்ஸ். டைடு வந்து இட் இஸ் ரிகார்டிங் த கிராவிடேஷனல் புல் ஆஃப் சன் அண்ட் மூன், அதை பொறுத்து இருக்கிறது தான் வந்து டைட்ஸ். இந்த ஓஷன் கரண்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஓஷன் சர்ஃபேஸ்ல இப்போ லெட்ஸ் சே ஜஸ்ட் கிவ் மீ a minute. எஸ், திஸ் இஸ் சன் அண்ட் இது வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஈக்வேட்டோரியல் ரீஜியன். இங்க இருக்கக்கூடிய வாட்டர் எப்படி இருக்கும்? வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் திஸ் வாட்டர்? Am I audible?
எஸ் மேம். ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்க ஈக்குவேட்டர் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஓஷன் வாட்டர்ஸ் வந்து என்ன டெம்பரேச்சர்ல இருக்கும்னு கேட்கறேன். எப்படி ஹீட்டா இருக்குமா, கோல்டா இருக்குமா? வார்மா இருக்கும். வார்மா இருக்கும் ஈக்குவேட்டோரியல் ரீஜியன்ல. இதே இது போலார் ரீஜியன்ல இருக்கிறது கோல்டா கோல்டா இருக்கும். சரி, இப்போ கோல்டா இருக்கக்கூடிய ஏர் என்னாச்சு? நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, கோல்ட் ஏர் வந்து யூஸ்வலா அது என்ன ஆகும்? ரைஸ் ஆகுமா, சிங்க் ஆகும். சிங்க் ஆகும். ஸோ வந்து கோல்ட் ஏர் எப்பவுமே என்ன ஆகும்னா சிங்க் ஆகும். அதே மாதிரி தான் கோல்டு வாட்டரும். கோல்டு வாட்டர் எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி சிங்கிங். வார்ம் வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி மூவிங் இன் த சர்ஃபேஸ். ரைட், இஸ் இட் கிளியர்? கோல்டு வாட்டர் இட் ஆல்வேஸ் சிங்க்ஸ். நமக்கு அட்மாஸ்பியர்ல என்ன படிச்சோமோ அதே தான் இங்கேயும். வார்ம் வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ரைசிங் அப். ரைட், ஸோ நமக்கு வந்து ஓஷன் சர்ஃபேஸ்ல நமக்கு மேல இருக்கக்கூடிய ரீஜன் வந்து வார்மா இருக்கும், கீழே இருக்கிறது வந்து கோல்டா இருக்கும். ரைட், இப்போ இது வரைக்கும் இது வந்து with regard to temperature. Next we are going to discuss about salinity. Right, salinityங்கிறது என்ன? Salt content. Salt content in the water. Okay, let's say இது வந்து plain water. இப்போ இங்க வந்து நம்ம வந்து சால்ட்டும் வாட்டரும் இருக்கு. இதுல எந்த வாட்டர் வந்து டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கும்? டென்சிட்டிங்கிறது அடர்த்தி. அது எதுல ஜாஸ்தி இருக்கும்? plain வாட்டர்லயா இல்ல சால்ட் வாட்டர்லயா? சால்ட் வாட்டர்ல. ஓகே, சோ எது டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும் அது என்ன ஆகும்? சிங்க் ஆகுமா, ரைஸ் ஆகுமா? சிங்க் ஆகும். ஓகே, இஸ் இட் கிளியர்? ரைட், சோ டெம்பரேச்சரும் டென்சிட்டியும் பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் வில் பி சிங்கிங் அண்ட் சம் வாட்டர் வில் பி ரைசிங். லைக் அதோட கண்டிஷன்ஸ் பொறுத்து இட் வில் பி வேரிங். ரைட், சோ இது பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஓஷன் வாட்டர் வில் பி மூவிங். ரைட், அதுதான் நம்ம என்னன்னு படிப்போம் அப்படின்னா கரண்ட்ஸு கீழே படிப்போம், ஓஷன் கரண்ட்ஸ்ல. லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ். ஓகே, நவ் வேவ்ஸ்ங்கிறது வந்து வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேல விண்ட் ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணும். ரைட், விண்ட் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அதனால நமக்கு ஃபார்ம் ஆகுறது தான் வேவ்ஸ். ரைட், வேவ்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு அந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் மேல விண்ட் மூவ் ஆகுறதுனால ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த எனர்ஜியை தான் நம்ம வேவ்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ரைட், அண்ட் இப்போ இந்த வேவோட இன்டென்சிட்டி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் விண்ட் தான் மேஜர் ஃபேக்டர் வேவ்ஸ்க்கானது. And next one is that waves occur regularly across the bodies of the water. Water body இருக்கு அப்படின்னா அதுல waves வந்து ரெகுலரா வந்துட்டே தான் இருக்கும். This is regarding waves. And it will be moving from side to side. And tides என்ன ஆகும் அப்படின்னா it will be moving upside and down. Right, so upward and downwardல போறதா என்னது அப்படின்னா tides. And let's discuss about this tides. Tide எதனால ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எர்த்து, சன்னு, மூணு இவங்க மூணு பேரோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால நமக்கு ஃபார்ம் ஆகுறது தான் இந்த டைட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இந்த டைடுங்கிறது என்ன அப்படின்னா சி லெவல்ல ரைஸும் சி லெவல்ல இருக்கக்கூடிய ஃபாலும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த டைட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஜென்ரலா இப்போ ரீசெண்டா கூட ஒரு அமாவாசை போச்சு இல்ல, அப்போ வந்து திருச்செந்தூர் கடல் வந்து ரொம்ப உள்வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு there was a news. Can anyone ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி கேள்விப்பட்டது? கேள்விப்பட்டிருக்கு மேம், ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. It is generally related to this geography only. So எர்த்தோட பொசிஷன் வந்து நமக்கு நியூ மூன் ஃபுல் மூன் அப்போ இட் வில் பி வேரிங். ஸோ அதனால நமக்கு ஏற்படுறதா இந்த சி லெவல் ஏற்படக்கூடிய ரைஸும் சி லெவல் இருக்கக்கூடிய ஃபாலும். ஸோ இதனால ஃபார்ம் ஆகுறதா வந்து டைட்ஸ். அண்ட் இந்த டைட்ஸ் வந்து ஜென்ரலா பெர் டேக்கு 2 வாட்டி நடக்கும். விச் மீன்ஸ் ஹையஸ்ட் டைடு ஒரு வாட்டி இருக்கும், அதே மாதிரி லோயஸ்ட் டைடு வந்து பெர் டேக்கு ட்வைஸ் தான் இட் வில் பி ஹேப்பனிங். And tides-ங்கிறது it will be moving up and down. This is regarding tides. And next is current. Current-ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஓஷன் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால ஏற்படக்கூடியதான் கரண்ட். We'll be discussing this. Like ocean currents தான் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஏற்படும் இல்லையா ஓஷனிக் சர்ஃபேஸ்ல, இதுல ஏற்படக்கூடியது கரண்ட்ஸ். அண்ட் இந்த கரண்ட்ஸ் என்ன டிஃபைன் பண்ணும் அப்படின்னா அந்த பாடி ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா, லைக் அந்த வாட்டர் பாடி வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுங்கிறது வந்து தான் டிஃபைன் பண்றது இந்த கரண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இந்த கரண்டோட இன்டென்சிட்டி எதை பொறுத்துலாம் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் விண்டு, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், அதே மாதிரி அந்த ஓஷானிக் சர்ஃபேஸோட டோப்போகிராஃபி உள்ள என்னென்ன மாதிரிலாம் இருக்கு, ட்ரென்ச் இருக்கா இல்ல அங்க வந்து அபிசல் பிளேன் எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் இஸ் தட் சி மவுண்ட்ஸ், இந்த மாதிரி ஓஷானிக் சர்ஃபேஸ் டோப்போகிராஃபி பொறுத்தும் இட் வில் பி அந்த கரண்டோடைய வேரியேஷன் வில் பி தேர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இந்த கரண்ட்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா லைக் எவ்ரி ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து நடந்துட்டே இருக்கு. இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஈக்வட்டோரியல் கரண்ட்ங்கிறது.
நேற்று பார்த்தோம் இல்லையா அந்த எல் நீனோ சம்டைம்ஸ் சில சைட் ஆஃப் தி ஈஸ்டர்ன் பசிபிக் ரீஜியன், அந்த ரீஜன் வந்து ஒரு சில இயர்ஸ்ல வந்து இட் வில் பி வார்மர் அண்ட் அதுதான் நம்ம எல் நீனோன்னு சொல்றோம். இப்போ அது ரொம்ப கூலரா இருக்கு அப்படின்னா தென் we will call it as what is that? லானினா. La Nina. And this is regarding ocean currents. And இங்கேயுமே வந்து இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து திருப்பி வரும். நமக்கு இந்த கரண்ட் வந்து ரைட் சைடு வந்து டிஃப்ளெக்ட் ஆகும் இன் திஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அதுதான் நம்ம வந்து கிளாக் வைஸ் சொல்றோம். அதே இது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இட் வில் பி ஆன்டி கிளாக் வைஸ். That is left hand side வந்து it will be deflecting. This is regarding waves, tides and currents. Is it clear? Okay. Wavesங்கிறது விண்ட்னால ஏற்படுறது, டைட்ஸ்ங்கிறது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இருக்கிறது. அண்ட் இந்த இன்டென்சிட்டி ஆஃப் டைடு வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னா இந்த எர்த்தோட பொசிஷன் இருக்கு இல்லையா, அது எந்த இடத்துல இருக்கோ, சன்னுக்கும் மூணுக்கும் இடையில இருக்கா இல்ல அதோட எந்த இடத்துல பொசிஷன் இருக்கோ அதை பொறுத்து இட் வில் பி வேரி. அண்ட் கரண்ட்ஸோட இன்டென்சிட்டி வந்து விண்ட், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அண்ட் ஓஷன் வாட்டரோடைய சலினிட்டி இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி கரண்ட்ஸ் வில் பி தேர். திஸ் இஸ் ரிகார்டிங் வேவ்ஸ், டைட்ஸ் அண்ட் கரண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போற டேர்ம் என்ன அப்படின்னா கரண்ட், ட்ரிஃப்ட், ஸ்ட்ரீம். ட்ரிஃப்ட், கரண்ட், ஸ்ட்ரீம். ரைட், லெட்ஸ் see this one by one. இப்போ அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் எவ்வளவு ஸ்பீட்ல போகுது அண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are discussing this drift, current and streams. Let's see this. ஃபர்ஸ்ட் வந்து drift. driftங்கிறது என்ன அப்படின்னா இப்போ காத்தடிக்குது, அது அந்த திசையை நோக்கி வந்து அந்த வாட்டர் போகுது, ஓஷன் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ஃபார்வர்டா மூவ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் drift. ரைட், இப்போ ஓஷன் கரண்ட்ங்கிறது வந்து அதுக்கு ஒரு டெஃபினட் டைரக்ஷன் இருக்கும் அண்ட் ட்ரிஃப்டை விட ஓஷன் கரண்டோட வெலாசிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கும், which means அதை விட கொஞ்சம் ஸ்பீடா போகும். ரைட், ட்ரிஃப்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஓஷன் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் இட் வில் பி மூவிங், அந்த விண்ட் எந்த திசையில போகுதோ அதே திசையில அதுவும் போகும். தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரிஃப்ட். அங்க இருக்கக்கூடிய ப்ரிவைலிங் விண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல போறது ட்ரிஃப்ட். அண்ட் ஓஷன் கரண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினட் டைரக்ஷன் இருக்கும். ரைட், அது இந்த டைரக்ஷன்ல தான் போகும் அண்ட் அதோட வெலாசிட்டி வந்து ட்ரிஃப்டை விட ஜாஸ்தியா இருக்கும். திஸ் இஸ் ரிகார்டிங் ஓஷன் கரண்ட். நெக்ஸ்ட் வந்து ஓஷன் ஸ்ட்ரீம். இது வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும், ஓஷன் கரண்ட்டை விட இதோட வெலாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அண்ட் ஃபார் இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லைக் ஓஷன் வாட்டர் இல்ல அப்படின்னா பெரிய ரிவர்லாம் இருக்கும் இல்லையா, கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரிவர் இதெல்லாமே வந்து ஒரே டைரக்ஷன்ல இட் வில் பி மூவிங் இன் அ கிரேட்டர் வெலாசிட்டி. ரைட், ஸோ ட்ரிஃப்ட் கரண்ட்டை விட இது ரொம்ப ஜாஸ்தி ஸ்பீட்ல வந்து இட் வில் பி மூவிங். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஓஷன் ஸ்ட்ரீம். We have discussed waves, tides, current and drift, current and stream. Is there any doubt till now? Should I repeat it again? No. Okay. வேற யாருக்கு டவுட்ஸ் இருக்கா? Okay. இப்போ நம்ம பார்க்க போறோம். Okay. Now we are going to discuss about ocean currents. Right? Ocean currents. Yeah, we shall go to the previous slides. Okay. இப்போ ஓஷன் வாட்டர் வந்து மூவ் ஆகும்னு நமக்கு தெரியுது. அந்த மூவ்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான வேரியேஷன் என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் என்ன அப்படின்னா அந்த ஓஷன் கரண்ட்ஸ். ஏன் ஓஷன் கரண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு சில ஏரியா வந்து நமக்கு வந்து டெசர்ட்டா இருக்கிறதுக்கு நமக்கு இந்த ஓஷன் கரண்ட் தான் காரணம். ரைட், இப்போ வெஸ்டர்ன் மார்ஜின்ல நமக்கு வந்து ஜாஸ்தி வந்து டெசர்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஹியர் இட்ஸ் அ டெசர்ட் அண்ட் இங்க ஒரு டெசர்ட் உண்டு. இந்த சப்ட்ராபிக்கல் ரீஜியன்ல there will be desert. See here, this is North American desert, Sahara desert, Atacama desert. Sorry, this is Sahara desert. I don't know what is that. We'll be seeing it later. And this is Gobi desert, Thar desert, and deserts of the Arabian Peninsula. This is Australian desert. This is Kalahari desert. And yeah, I shall tell you tomorrow. ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில கான்டினென்ட்ல நமக்கு வந்து டெசர்ட்ஸ் இருக்கிறதுக்கு இந்த கரண்ட்ஸ் தான் வந்து மேஜர் ரீசன். ஓஷன் கரண்ட்ஸ் தான் வந்து ப்ரிடாமினன்டான ரீசன். அண்ட் ஸோ தீஸ் ஓஷன் கரண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் கிளைமேட்டாலஜி. அண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஓஷன் கரண்ட்ஸ்ங்கிறது வந்து ஓஷனுக்குள்ள அந்த ரிவர் வாட்டர் வந்து ரிவர்ல எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த ஓஷன் கரண்ட்ஸ் வந்து உள்ள வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். ரைட், அண்ட் இட் வில் பி ஹேவிங் சம் டெஃபினட் பாத் அண்ட் டைரக்ஷன்.
ஒரே பாத் இருக்கும், அதுக்குன்னு சொல்லிட்டு டெஃபினட் டைரக்ஷன் will be there. அண்ட் இப்போ ஓஷன் கரண்ட் உருவாகிறதுக்கு மேஜரா 2 ஃபோர்ஸஸ் தேவை. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸஸ் வந்து இனிஷியேட் பண்றதுக்கு தேவையான ஃபோர்ஸ் தான் வந்து பிரைமரி ஃபோர்ஸ். அண்ட் செகண்டரி ஃபோர்ஸ்ங்கிறது வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கக்கூடிய ஓஷன் கரண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கும் அதை டிரைவ் பண்ணிட்டு போறதுக்கும் தேவையானதான் வந்து நமக்கு இந்த செகண்டரி ஃபோர்ஸஸ். ஃபர்ஸ்ட் we are going to discuss about this primary force. பிரைமரி ஃபோர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்சலேஷன், ரைட்? நமக்கு வந்து சோலார் எனர்ஜி மூலியமா அது ஹீட் ஆகணும், அதனாலதான் அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். And the second one will be wind. Wind is the major reason in this, like current வந்து உருவாகிறதுக்கு. And the third one will be gravity. Fourth one will be Coriolis force. Like என்ன directionல அது வந்து flow ஆகணுமோ it will be defined by this Coriolis force. And the secondary force என்னன்னு பார்க்கும்போது temperature difference and salinity difference. This is regarding the forces behind this ocean current. First one will be primary force. அதுல மொத்தம் 4 இருக்கு. First is heating by solar energy. Second one will be wind. Third will be gravity. Fourth will be Coriolis force. Next is temperature difference and salinity difference. And இப்போ நீங்க டெம்பரேச்சர் ரிலேட்டடா ஏதாவது வேர்ட் இருக்கு அப்படின்னா it must be start with the word thermo. And salinity வச்சு நீங்க ஏதாவது கிராஸ் பண்றீங்க அப்படின்னா it will be start with the word what? Can anyone say? Hello. So sometimes baro is associated with pressure, atmospheric pressure. And yeah, let's discuss one by one. அதுக்கு முன்னாடி we can see this ocean currents உடைய டைப். ஃபர்ஸ்ட் வந்து டெப்த் பேசிஸ்ல இருக்குது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் திஸ் இஸ் ஓஷன். டாப்ல இருந்து ஓஷன் சர்ஃபேஸ்ல இருந்து இங்க வரைக்கும், ரைட்? ஸோ ஒரு 400 மீட்டர் வரைக்கும் இருக்கிறது வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ், இந்த இடத்துல நமக்கு வாட்டர் மூவ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் சர்ஃபேஸ் கரண்ட். இதுக்கு கீழே நடக்கிறது ஃபுல்லுமே வந்து டீப் வாட்டர் கரண்ட். ஸோ இந்த சர்ஃபேஸ் கரண்ட் இருக்கு இல்லையா, டோட்டல் ஓஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் வாட்டர்ல இந்த சர்ஃபேஸ் வாட்டர் வந்து இட் இஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் 10% ஆஃப் தி ஓஷன் வாட்டர். பாக்கி இருக்கக்கூடிய 90% வந்து இட் இஸ் டோட்டலி அசோசியேட்டட் வித் திஸ் டீப் வாட்டர். எல்லாமே வந்து அந்த 400 மீட்டர் இருக்கக்கூடிய மொத்த ஓஷன் வாட்டர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அபவுட் 90% ஆஃப் தி ஓஷன் வாட்டர். நவ் லெட்ஸ் see this. Ocean currents may be classified based on their depth, right? First one வந்து surface current, second one will be deep water current. As the term says, surface currentங்கிறது என்ன அப்படின்னா டாப்ல இருக்கக்கூடிய 400 மீட்டர், ரைட்? ஓஷன்ல இருக்கக்கூடிய 400 மீட்டர். கைண்ட்லி ரிமெம்பர் திஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஓஷியானிக் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் இல்ல மெரைன் ஈகோசிஸ்டம் படிப்போம். அப்போ நமக்கு இந்த டிஃபரன்சியேஷன் வந்து ரொம்ப தேவை, ரைட்? எவ்வளவு எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து சன்லைட் போகுதோ அதை பேஸ் பண்ணி there are some variations in the region within the ocean. We have learned here surface ocean currentsங்கிறது வந்து அப்பர் ரீஜியன்ல இருந்து ஒரு 400 மீட்டர் வரைக்கும் இருக்கிறது வந்து சர்ஃபேஸ் வாட்டர் ஆர் தட் இஸ் சர்ஃபேஸ் வாட்டர். அண்ட் அதற்கு கீழே இருக்கிறது ஃபுல்லுமே வந்து டீப் வாட்டர். அண்ட் நமக்கு இந்த சர்ஃபேஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து டோட்டல் ஓஷன் வாட்டர்ல 10% இருக்கிறது. இதே டீப் வாட்டர் பொறுத்த வரைக்கும் தட் இஸ் 90%, ரைட்? அண்ட் இந்த டீப் வாட்டர் இருக்கு இல்லையா, இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு எல்லா ஓஷன் பேசிஸ்க்கும் இட் வில் பி மூவிங், ரைட்? அண்ட் நவ் we are going to discuss about இதோட ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Yes. Ocean currents can also be divided into surface current and deep currents, right? Surface currentங்கிறது வந்து நமக்கு surface water மட்டும் அஃபெக்ட் பண்ணும். And these are primarily driven by density differences, right? அந்த salinity அந்த density மட்டும் பொறுத்தது தான் இந்த surface current. And next is that deep current. Deep currentங்கிறது கொஞ்சம் லார்ஜரான current because it is comprising of 90% of the ocean water. And surface current விட நமக்கு இந்த deep current வந்து ரொம்ப ஸ்லோவா தான் என்ன ஆகும் அப்படின்னா it will be moving. Is it clear? Yes, ma'am. ஓகே. எதுக்காண்டி நமக்கு இந்த சர்ஃபேஸ் கரண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கு, நமக்கு டீப் கரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா பிகாஸ் ப்ரிவைலிங் ஃபேக்டர்ஸ் ஆன விண்ட், இன்சுலேஷன் எல்லாமே வந்து நமக்கு ஜாஸ்தியா இம்பாக்ட் பண்றது வந்து நமக்கு இங்க சர்ஃபேஸ் வாட்டர் தான். அதை விட 400 மீட்டர் பிலோட தான் நமக்கு இந்த டீப் வாட்டர் இருக்கிறதுனால it is quite slower than this surface current. Next we are going to discuss about based on temperature la ocean current என்னவா இருக்குன்னு பார்ப்போம் இப்போ. ஓகே, now இங்க தான் வந்து நம்ம கிளைமேட்ல படிச்சது எல்லாமே இங்க அப்ளை பண்ண போறோம். இது வந்து 0 டிகிரி, this is 90 டிகிரி நார்த் and this is 90 டிகிரி சவுத். ஓகே, இப்போ கோல்டு வாட்டர் ஜெனரலா எங்க இருக்கும்? போலார் ரீஜியன். போலார் ரீஜியன்ல நமக்கு வந்து கோல்டு வாட்டர் இருக்கும். அதே மாதிரி வார்ம் வாட்டர் will be here.
in the equatorial region, right? So இந்த கோல்ட் கரண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோல்டு வாட்டரை வார்ம் ஏரியாவுக்கு கொண்டு வரும். தட் இஸ் ஃப்ரம் ஹை லாட்டிடியூட்ல இருந்து லோ லாட்டிடியூட்க்கு எடுத்துட்டு வர்றதா நமக்கு இந்த கோல்டு கரண்ட். வார்ம் கரண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா இங்க ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல நமக்கு வார்ம் வாட்டர் இருக்கா, இந்த வார்ம் வாட்டரை அந்த கோல்டு வாட்டர் எந்த இடத்துல வந்து அது மூவ் ஆகுதோ அங்க இது கொண்டு போய் இட் வில் பி கோயிங் தட். ஸோ திஸ் இஸ் வார்ம் கரண்ட்ஸ். வாட் ஓஷன் கரண்ட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர், ரைட்? ஸோ கோல்டு கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹை லாட்டிடியூட்ல இருந்து கோல்டு வாட்டரை வார்ம் வாட்டர் ஏரியாவுக்கு இழுத்துட்டு வரும். தட் இஸ் கோல்டு கரண்ட். அண்ட் வார்ம் கரண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன் லோ லாட்டிடியூட்ஸ்ல இருந்து it will be taking to this high latitude warm current, warm water it will be driving to the cold water areas. This is regarding types of ocean current based on temperature. Is it clear? Yes, ma'am. Okay, now these are the examples of ocean currents, or these are the ocean currents. First we shall discuss about this cold ocean current, right? So cold current பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, right? So this is Greenland current. அண்ட் இங்க இருந்து வர அந்த கோல்டு வாட்டரை இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிரீன்லாண்ட் கரண்ட் வந்து இட் வில் பி டேக்கிங் டு திஸ் வார்ம் ரீஜியன், ரைட்? இந்த மாதிரி எடுத்துட்டு வரும். அண்ட் வார்ம் ரீஜனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இட் வில் பி கெட்டிங் வார்ம்டு. ஸோ அதுக்கப்புறம் இட் வில் பி கோயிங் லைக் திஸ். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் தான். எப்படி நம்ம ராக் சைக்கிள் படிச்சோமோ அதே மாதிரி தான் இந்த கோல்டு வாட்டர் இட் வில் பி டிராகிங் டு திஸ் ஈக்வேட்டர் லோ லாட்டிடியூட் ரீஜியன். இங்க அது வார்ம் அப் ஆகி திருப்பி அகைன் இட் வில் பி கோயிங் டு தட் cold region. Now we are going to discuss about just cold current only. This is Labrador current. So Labrador current இங்க வந்ததுக்கு அப்புறம் it will be going like this, right? So அதுக்கப்புறம் இது North Atlantic drift it will be going, and again இது இந்த region போனதுக்கு அப்புறம் it will be getting cold, and திருப்பி இது என்ன ஆகும் அப்படின்னா cold current திருப்பி இங்க வரும். Canary current. And yes, next வந்து இது North Equatorial current, and this is North Equatorial current. இதுல இருந்து இன்னொரு கரண்ட் வந்து வரும், that is counter equatorial current வரும். We shall discuss that later. And this is Alaska current. இது ஒரு கோல்டு கரண்ட். it is California current. எங்கெல்லாம் இந்த கோல்டு கரண்ட் இருக்கோ அது பக்கத்துல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெசர்ட் வந்து இருக்கும். So see here, this is the desert region and this is also desert region. இங்க வந்து பெரு கரண்ட் இருக்கும். And நமக்கு இங்கே டெசர்ட் தான் உண்டு. Okay, this is west wind drift, east wind drift. Yes, just see, this is the ocean currents. Let's focus on next one. Okay, now we are going to start with எப்படி ocean currents நால desert form ஆகுதுன்னு பார்க்க போறோம். Before getting into this, do you have any doubt? No. Okay, is it boring? No, ma'am. Okay, okay. Let's start this. இந்த ஓஷன் கரண்ட்ஸ் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்ல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எக்கச்சக்க இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பண்ணுது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோல்டு கரண்ட்டும் வார்ம் கரண்ட்டும் மீட் பண்ணுதுன்னு வைங்களேன். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஏரியா ஃபார் திஸ் ஃபிஷிங் கிரவுண்ட். இங்க வந்து இட் இஸ் மேஜர் ஏரியா ஃபார் திஸ் ஃபிஷிங் கிரவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க்கு பாருங்க, லைக் எங்கெல்லாம் இந்த கோல்டு கரண்ட்டும் வார்ம் கரண்ட்டும் மிக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு வந்து ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் you've already seen this Grand Banks of Newfoundland, which is in Canada, and northeastern coast of Japan, right? இது ரெண்டுமே வந்து மேஜர் ஃபிஷிங் கிரவுண்ட் ஆஃப் தி வேர்ல்டு. நெக்ஸ்ட் ஒன், அது ஏன் இந்த இடத்துல நமக்கு வந்து ஜாஸ்தி ஃபிஷ் வந்து அங்க இருக்கு அப்படின்னா லைக் இந்த வார்ம் கரண்ட்டும் கோல்டு கரண்ட்டும் மிக்ஸ் ஆகுறதுனால நமக்கு அந்த இடத்துல வந்து நிறைய ஆக்சிஜன் வந்து கிடைக்குது. ஸோ இட் வில் பி ஃபேவரிங் ஆஃப் திஸ் பிளாங்க்டான்ஸ். வாட் இஸ் பிளாங்க்டான்ஸ்? எனி கெஸ்? Ma'am, very small plants, ma'am. Okay. Any other Mostly response? found under the ocean. ஓஷன்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் கூட வச்சுக்கலாம். லைக் ஃபிஷ்ஷுக்கு அதுதான் மேஜர் ஃபுட்டு. பிரைமரி ஃபுட்டு வந்து பைட்டோபிளாங்க்டான்ஸ் தான். அண்ட் சாரி பிளாங்க்டான்ஸ். பிளாங்க்டான்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து பைட்டோபிளாங்க்டான்ஸ், இன்னொன்று வந்து ஜூ பிளாங்க்டான்ஸ், ரைட்? அண்ட் மோரோவர் இதை பத்தி வில் பி டிஸ்கசிங் இன் என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி. அண்ட் இந்த பைட்டோபிளாங்க்டான்ஸ் வந்து ஆக்சிஜன் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது வளரும், ரைட்? இப்போ யூ மைட் ஹவ் ஹியர்ட் திஸ் ப்ராசஸ் யூட்ரோபிகேஷன். இது எங்கேயா படிச்சிருக்கீங்களா? யூட்ரோபிகேஷன் ஆர் ஆல்கல் பூம். Yes, ma'am. அப்படின்னா என்ன? Depletion of oxygen in the water body. Why it is depleting?
மேம் யூஸ்வலா லைக் சில பிளான்ஸோட ரூட்ஸ் வந்து ஆக்சிஜனை யூஸ் அப் பண்ணிரும். ம் வேற ரீசன் மேபி இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஓகே ஓகே வேற எதுவும் ரெஸ்பான்சஸ் இருக்கா ஆல்கல் ப்ளூம் ஈட்ரோஃபிகேஷன் பத்தி? See, இதுக்கும் ஜியோகிராஃபிக்கும் அவ்வளோ சம்மந்தம் கிடையாது. ஓகே லெட் மீ டெல் யூ. இப்போ இங்க ஒரு குளம் இருக்குன்னு வைங்களேன், லைக் ஒரு பாண்ட் இருக்கு, இது ஃபுல்லா இது வரைக்கும் வாட்டர் இருக்கு. இப்போ வந்து மழை பெஞ்சு சுத்தி வந்து நமக்கு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கு சரியா, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அங்க வந்து ஃபெர்டிலைசர்லாம் அவங்க யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மழை பெய்யுது, மழை பெஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லா ரன் ஆஃப் ஆகுமா. ஸோ தண்ணி மட்டும் வராது, ரெயின் வாட்டர் மட்டும் நமக்கு வராது, அந்த ஃபெர்டிலைசரும் இந்த வாட்டரோட சேர்ந்து இங்க வரும் சரியா. இங்க வரும்போது இங்க வந்து ஜாஸ்தி நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஆல்கே வந்து ரொம்ப வளர ஆரம்பிக்கும். தட் இஸ் ஆல்கல் ப்ளூம் ரைட். ஆல்கேங்கிறது வந்து இந்த பாசி மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஆர்கானிசம் will be growing on the top layer of this pond. இது சுத்தி வளர்ந்துச்சு அப்படின்னா இங்க சன்லைட்டே உள்ள வராது. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து இங்க கிடைக்காது, இங்க இருக்கக்கூடிய பிளாங்டான்ஸ்க்கு. இது ஆக்சிஜன் கிடைக்காததுனால பிளாங்டான்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா அந்த இடத்துல ஜாஸ்தி இருக்காது. ஸோ ஃபிஷ்ஷுக்கான ஃபுட் இருக்காது, ஃபிஷ் will be dying. இதுதான் வந்து ஆல்கல் ப்ளூம். இது வந்து எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பிரசன்ட் இன் த வாட்டர் பாடி. இதனால ஏற்படக்கூடிய அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல ஏற்படக்கூடிய ஒன் ஆஃப் தி பொல்யூஷன் கூட இதை சொல்லிக்கலாம். இட் இஸ் நாட் அ டிசைரபிள் எஃபெக்ட். ஸோ இட் இஸ் குவைட் நெகட்டிவ். இஸ் இட் கிளியர் நவ் ஆல்கல் ப்ளூம்? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து இங்க ஆக்சிஜன் நிறைய இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிளாங்டான்ஸ் வளரும். நிறைய பிளாங்டான்ஸ் இருந்தது அப்படின்னா அங்க இந்த இடத்துல ப்ராபப்ளி நிறைய ஃபிஷ் வந்து சேரும். ஸோ அந்த இடத்துல ஃபிஷிங் கிரவுண்ட் வந்து இட் இஸ் த பெஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட் இந்த மிக்ஸ் ஆகக்கூடிய ரீஜியன் ரைட். திஸ் இஸ் ரிகார்டிங் ஃபிஷிங். இது வந்து ஓஷன் கரண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் இம்பாக்ட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் மழை பெய்யுது. எஸ், எங்கெல்லாம் அந்த வார்ம் ஓஷன் கரண்ட் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோஸ்டல் ஏரியாவும் சரி, அது பக்கத்துல இருக்கக்கூடிய இன்டீரியரும் சரி, அங்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மழை வரும் இந்த வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கிற இடத்துல. ஸோ இட் இஸ் ஆல்சோ குவைட் பிளஸ். பட் இந்த கோல்டு ஓஷன் கரண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா வார்ம் ஓஷன் கரண்ட்னா சேம் வார்ம் ஓஷன் என்ன பண்ணும், லைக் வார்ம் ஓஷன் கரண்ட் வந்து இட் வில் பி டிராகிங் திஸ் வார்ம் வாட்டர் டுவர்ட்ஸ் திஸ் ரைட், டுவர்ட்ஸ் திஸ் ஹை லாட்டிடியூட். லோ லாட்டிடியூட்ல இருந்து இட் வில் பி கேரிங். இதுதான் நம்ம வந்து வார்ம் கரண்ட்னு சொல்லி படிச்சிருக்கோம். இந்த வார்ம் கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஓஷன் சர்ஃபேஸ் மேல வரும்போது இட் வில் குவைட் வார்ம். ஸோ இது வந்து அங்க இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜன்ல இட் வில் பி கிவிங் ரெயின். இதே இது மேல இருந்து வரக்கூடிய கோல்டு ஓஷன் கரண்ட், கோல்டு கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி கேரிங் திஸ் கோல்டு வாட்டர். கோல்டு வாட்டர் எப்பவுமே எப்படி இருக்கும்னா இட் வில் பி ட்ரை அண்ட் how it will be, it will be denser right. So இது கிராஸ் பண்ணக்கூடிய ரீஜன் வந்து மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கான்டினென்ட்ஸ், வெஸ்டர்ன் சைட் ஆஃப் தி கான்டினென்ட்ஸ்ல டெசர்ட்ஸ் தான் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கோல்டு கரண்ட்ஸ் இஸ் டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் தி டெசர்ட் ஃபார்மேஷன். இஸ் இட் கிளியர் டில் நவ்? எஸ் மேம். ஓகே, அப்போ வந்து ரெயின்ஸ் பார்த்துட்டு we shall go to the desert. Let's focus this is British type climate. If time permits அப்படின்னா லைக் நான் இந்த ஜியோகிராஃபி கிளாஸஸ்க்குள்ளேயே நான் வந்து உங்களுக்கு வேர்ல்டு டைப் கிளைமேட்டிக் டைப்ஸ் வந்து ஐ எக்ஸ்பிளைனிங் அண்ட் ஜஸ்ட் நோ இங்கே ஒரு பிரிட்டிஷ் கிளைமேட் இங்கே வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் ரைட். வில் பி டிஸ்கசிங் இன் டுமாரோஸ் கிளாஸ் மேபி. ஓகே, இப்போ வந்து ஈக்வட்டோரியல் ரீஜியன்ல இருந்து வார்ம் வாட்டர் இருக்கு. நம்ம இந்த வார்ம் கரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வார்ம் வாட்டர் வந்து இட் வில் பி டேக்கிங் அப் அண்ட் இட் வில் பி டிரைவிங் டு திஸ் ஹை லாட்டிடியூடல் ரீஜியன். இப்போ இது போயிட்டே இருக்கும்போது இங்க ஒரு கோஸ்ட் இருக்கு ரைட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி கிவிங் ரெயின் டு திஸ் ஏரியா. நாட் ஒன்லி திஸ் கோஸ்டல் ரீஜியன், இன்டீரியருக்கும் இட் வில் பி கிவிங் ரெயின் ரைட். இதனாலதான் நமக்கு பிரிட்டிஷ் டைப் கிளைமேட்ல சம்மர் ரெயின்ஃபால் வந்து நடக்குது. அண்ட் வில் பி டிஸ்கசிங் திஸ் பிரிட்டிஷ் டைப் இன் லேட்டர் கிளாஸஸ், டோன்ட் கெட் வரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் the warm current, these will be flows parallel to the east coast of the continent. It is important. டிராபிக்கல் ரீஜன்லையும் சப்ட்ராபிக்கல் ரீஜன்லையும் ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு என்ன வார்ம் கரண்ட் வில் பி கோயிங். இதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல விச் மீன்ஸ் டிராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ல வெஸ்ட் சைட்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு கரண்ட் வந்து டிராவல் பண்ணும். அதனாலதான் நமக்கு வெஸ்ட் சைடு வந்து டெசர்ட் இருக்கு, ஈஸ்ட் சைடு வந்து நமக்கு வந்து செல்வ செழிப்போட நல்ல மழை பெஞ்சு நல்லா இருக்கும். அண்ட் ஸோ this is the reason for east coast of the continent, especially in the tropical and subtropical latitude la warm and rainy climates irukradhukana reason. Let's discuss now desert formation. Okay, in the cold ocean current irukliya, it is having this direct effect on the desert formation in the west coast. ஏனா அது வழியா தான் travel பண்ணும். And also இது mostly இந்த cold current வர வழியில என்ன இருக்கும் அப்படின்னா fog வந்து ஃபார்ம் ஆகும் ரைட். அண்ட்
ஃபாக் ஃபார்ம் ஆச்சுன்னா நிறைய ஏரியாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ட்ரை. அரிட்னாலே வந்து இட் இஸ் ட்ரை ரீஜியன். இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் வந்து போதுமான அளவு இருக்காது. லைக் லெட்ஸ் கெட் பேக் இன் டு கிளைமேட்டாலஜி ஒன்ஸ் அகெயின். Hope you remember this. What is relative humidity? ஞாபகம் இருக்கிற அளவுக்கு சொல்லுங்க போதும். Anyone? சரி, ஓகே, லெட் மீ டெல் யூ. ஹியூமிடிட்டினா என்ன? அட்மாஸ்பியர்ல இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட். மாய்ஸ்சர், ஓகே. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா வந்து எப்பவுமே ரிலேட்டிவ்னு ஒரு வேர்டு வருது எங்க வந்தாலும் சரி. ரிலேட்டிவ்னா கம்பேரேட்டிவ்லி, சரியா? ஹியூமிடிட்டிங்கிறது வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் இல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட். இப்போ இது மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித் திஸ் வாட்டர் வேப்பர்னு வச்சுக்கலாம். இப்போ 100% நமக்கு வந்து ஒரு ரீச் ஆயிடுச்சு, அந்த கிளவுட்ல வந்து 100% வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் பி ரீச்சிங் தி சேச்சுரேஷன் லெவல். அதுக்கு மேல அதனால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு வாட்டர் மாலிகுலை கூட இது வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த 100% ரீச் ஆனதுக்கு அப்புறம் வாட் வில் பி அப்படின்னா ரெயின் வந்து வந்துடும். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, இப்போ இது வந்து 0%. இது நமக்கு வந்து 100% ஹியூமிடிட்டி வந்து 100% ரீச் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து 100% இங்க வந்து ஃபில் ஆகும் இல்லையா? இப்போ ஆல்ரெடி இங்க டெசர்ட் ரீஜியன், நமக்கு வரக்கூடியதோ வந்து கோல்டு கரண்ட், அது ஆல்ரெடி ட்ரையா தான் இருக்கும். ஸோ இங்க வரக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏர் வந்து இப்போ மூவ் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி இங்க வந்து நமக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் அது வந்து ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால எவ்வளவு தூரம் மாய்ஸ்சர் எடுத்துட்டு வந்தாலும் இதை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் எல்லாமே போயிடும். ஸோ இங்க இருந்து நமக்கு வந்து மாய்ஸ்சர் கெயின் ஆகாது. கெயின் ஆனாதான் நமக்கு வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 100% வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மழை பெய்யும். இது புரியுதா இல்ல should I repeat it again? புரிஞ்சுங்க. Okay. Once again, let's see this. இது வந்து 100% இங்க வந்து வாட்டர் வேப்பர் வந்து ஃபில் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இது வந்து 100% ஹியூமிடிட்டி இங்க இருக்கு. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கிடையாது, இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் வேப்பர் வந்து ஃபுல்லா இருக்கு. இப்போ ஒரு 1% ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து இங்க ஆட் ஆனா கூட இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இது வந்து இட் கேன் ஹோல்ட் அப், அது வந்து அதால எடுத்துக்க முடியாது. ஸோ அது என்ன ஆயிரும் அப்படின்னா ரெயினா வந்து வந்துடும், ரைட்? ஸோ 100% இருக்கிறது வந்து ஃபுல் ஹியூமிடிட்டி. இப்போ we are having another example, ரைட்? இங்க வந்து ஒரு 80% இருக்கு, ரைட்? 80% வாட்டர் மாலிகுல் வந்து இங்க ஃபில் ஆயிருக்கு, வாட்டர் வேப்பர். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 20% மட்டும் இங்க ஆட் ஆனா போதும், நமக்கு வந்து மழை வந்துடும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ இங்க வந்து 50% தான் இங்க ஃபில் ஆயிருக்கு. இப்போ ஒரு 50% அகைன் நம்ம ஒரு வாட்டர் வேப்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இட் வில் பி ரீச்சிங் திஸ் 100. ஸோ 100 வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா precipitation வந்து வந்துடும், ரைட்? அது வந்து சேச்சுரேஷன் லெவல் வந்து 100 வந்துருச்சு. இதை தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மழை பெஞ்சிடும். ஸோ இங்க ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து இட் இஸ் 50%, இங்க ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து இட் இஸ் 80%, இங்க வந்து 0ல இருக்கு, சரியா? இப்போ நமக்கு இங்க ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவுதான் இங்க மாய்ஸ்சர் வந்து ஆட் ஆனாலுமே நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா மழை வந்து பெய்யாது. திஸ் இஸ் வாட் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் earlier. இஸ் இட் கிளியர் நவ், கிருத்திகா? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி மட்டும் புரியுதான்னு சொல்லுங்க. ஓகே, நவ் வி ஷல் கோ இன்டு எதுக்காண்டி கோல்டு கரண்ட் இருக்கும்போது நமக்கு டெசர்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ நமக்கு இந்த கோல்டு ஓஷன் கரண்ட் வந்து எங்கெல்லாம் வருதோ அங்க வந்து ஃபாக் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது, ரைட்? ஸோ ஃபாக் ஃபார்ம் ஆகிறதுனால அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் எல்லாமே நமக்கு ட்ரையா இருக்கிறது எதனால அப்படின்னா அங்க இருக்க அது கேரி பண்ணிட்டு வர மாய்ஸ்சர் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் லாஸ்டிங், ரைட்? ஸோ இதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க டெசர்ட் ஃபார்ம் ஆகுது. அண்ட் லெட்ஸ் see this now. Okay, what is offshore, what is onshore? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க.
ஷோருக்கு நியர்பையா இருந்துச்சுன்னா ஆன் ஷோர், ஆஃப் ஷோர்னா தள்ளி இருக்கிறது. ஓகே, ஜெனரல் டேர்ம்ல சொன்னோம் அப்படின்னா ஆன்ஷோருங்கிறது கோஸ்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது, ஆஃப் ஷோருங்கிறது வந்து லேண்ட்ல இருக்கிறது இல்லையா? ரைட் திஸ் எனிவேர் இன் யுவர் நோட்ஸ். ஆன்ஷோர் விண்டுனா என்ன அப்படின்னா சீல இருந்து லேண்டுக்கு வருது வந்து ஆன்ஷோர் விண்டு. ஆஃப் ஷோர் விண்டுங்கிறது வந்து லேண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் சி பார்த்து நமக்கு விண்ட் இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆஃப் ஷோர் விண்ட். இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. ஓகே, நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஆன்ஷோர் விண்டுங்கிறது இட் இஸ் ஃப்ரம் சி டு லேண்ட், ஆஃப் ஷோர் விண்டுங்கிறது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு லேண்ட். ஸோ லேண்ட் டு சி தான் வந்து ஆஃப் ஷோர் விண்டு. நவ் லெட்ஸ் டிஸ்கஸ். ஓகே, ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ் வேர்ட். ட்ரேட் விண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்குல்ல? Yes, ma'am. ஓகே, let's continue with this. நமக்கு இந்த ஹாட் டெசர்ட்ஸ்ல எதுக்காக ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா லைக் இட் இஸ் டியூ டு தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆஃப் ஷோர் ட்ரேட் விண்ட்ஸ், ஹென்ஸ் தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரேட் விண்ட் டெசர்ட்ஸ். ரைட், லேண்ட்ல இருந்து நமக்கு வந்து சி பார்த்து நமக்கு விண்ட் வரதுனால இட் இஸ் குவைட் ட்ரை. அதனால தான் நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா இந்த ஹாட் டெசர்ட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் குவைட் ஹாட் டெசர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரையா இருக்கிறதுக்கான ரீசன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஹாட் டெசர்ட்ஸ் மேஜரா எங்க இருக்கு அப்படின்னா ஆர் லொகேட்டட் ஆன் தி வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் தி கான்டினென்ட்ஸ் பிட்வீன் 15 degree latitude and 30 degree north and south latitude. Right, so let's see this. And இருக்கிறதுலே biggest desert வந்து hot desert is Sahara, and next one is that Great Australian Desert. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து other hot deserts are Arabian Desert, Iranian Desert, Thar Desert, Kalahari Desert and Namib Deserts, Atacama Desert. இது எல்லாமே வந்து deserts. அண்ட் நமக்கு மேஜர் நீங்க இங்க ஞாபகம் வைக்க வேண்டியது வந்து மேஜர் ஹாட் டெசர்ட்ஸ் வந்து இட் இஸ் பிட்வீன் திஸ் 15 to 30 degree north and south latitudeல நமக்கு வெஸ்டர்ன் கோஸ்ட் அதுங்க தான் வந்து நமக்கு மேஜர் ஹாட் டெசர்ட்ஸ் will be there. Next is that this is 30 degree and this is 30 degree north. So நமக்கு மேஜர் டெசர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரீஜன்ல தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். This is North American Desert, Sahara Desert, and Arabian Desert. Next is that Australian Desert, Kalahari Desert, and Atacama Desert. Okay. The hot deserts lie along the harsh latitudes or the subtropical high pressure belt. இந்த இடத்துல ஏன் நமக்கு இருக்கு அப்படின்னா ஏன் இருக்கு? This is subtropical. நமக்கு low pressure regionல என்ன ஆகும்? ஏர் வந்து ரைஸ் ஆகும் மேம். ஓகே, ரைஸ் ஆச்சுன்னா நமக்கு இங்க வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இருக்குமா? ஓகே, இப்போ நமக்கு இந்த ரைஸ் ஆகக்கூடியது நமக்கு இந்த மாதிரி போய் இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் ரீஜன்ங்கிறதுனால இங்க என்ன ஆகும்? ஏர் வந்து டைவர்ஜ் ஆகும். ஸோ ஜென்ரலா ஹை ப்ரெஷர் ரீஜன்ல மழை பெய்யுமா என்ன? ஓகே, அதனால தான் நமக்கு வந்து அந்த ரீஜன் ஃபுல்லா ட்ரை டெசர்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. ரைட், ஸோ இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஏர் வந்து டிசெண்ட் ஆகும், which means ஏர் will be sinking. இது வந்து எதனால நடக்கும் அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மி ரெயின்ஃபால் தான் நடக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரலி நோ precipitation, அப்படியே இருந்தாலும் ரொம்ப கம்மியா தான் அங்க வந்து precipitation இருக்கும். அண்ட் இந்த ட்ரேட் விண்ட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் லேண்ட்ல இருந்து வரக்கூடிய ட்ரேட் விண்ட்ஸ் அது எல்லாமே வந்து ரெயின் பீரிங் விண்ட்ஸா இருந்தா கூட அது எங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து டெசர்ட் லிமிட் தாண்டி தான் இட் will be originating. அதனாலதான் நமக்கு வந்து டெசர்ட் ஏரியா வந்து எப்பவுமே அரடா இருக்கு, ட்ரையா இருக்கிறதுக்கான ரீசன். அண்ட் எந்த விண்டா இருக்கட்டும் கூலர்ல இருந்து வார்மர் ரீஜனுக்கு ஃப்ளோ பண்றது வந்து அந்த இடத்துல அதோட ஹியூமிடிட்டி என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ கண்டென்சேஷனே நடக்க மாட்டேங்குது அந்த இடத்துல. அது கொண்டு வரக்கூடிய ரெயின் பீரிங் கூட அந்த மாய்ஸ்சர் லெவல் கூட இந்த ரீஜனை கிராஸ் பண்ணும்போது, இந்த டெசர்ட் ரீஜனை கிராஸ் பண்ணும்போது அதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 0 லெவலுக்கு போயிடுது. ஃபார் சே வரக்கூடிய விண்டு say it is carrying 60% of humidity with themselves. இன்னும் ஒரு 40% இருந்துச்சுன்னா இது மழை பெஞ்சிரும். ஆனா இங்க டெசர்ட்டை கிராஸ் பண்ணும்போது இது ஆல்ரெடி இங்க ரொம்ப ஹீட்டா இருக்கிறதுனால இந்த ரீஜனை கிராஸ் ஆகும் போதே அந்த மாய்ஸ்சர் எல்லாமே என்ன ஆயிருதுன்னா கம்மியாகி ஒரு 0% இல்ல 10%க்கு வந்துருது. ஸோ இப்போ இந்த 10% இருக்கிறது கண்டென்சேஷன் ரீச் ஆகணும்னா நமக்கு 90% ஆஃப் மாய்ஸ்சர் வந்து தேவை. டெசர்ட்ல நமக்கு மாய்ஸ்சர் கிடைக்குமா என்ன?
கிடைக்காது மேம். அதனால நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா அந்த இடத்துல மழையே வராது. அதனாலதான் நமக்கு டெசர்ட் வந்து இந்த இடத்துல டெசர்ட் ஃபார்ம் ஆகுதுக்கான ரீசனே அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இதே வெஸ்டர்ன் கோஸ்ட்ல நமக்கு வந்து கோல்டு கரண்ட் இருக்கு. இதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வரக்கூடிய ஏர்லாம் சில் ஆகி லைக் ஐ மீன் அந்த கோல்டு கரண்ட் டிராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்க ஏர் வந்து இது மேல வரதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் சில்டு, ரைட்? வரக்கூடிய ஏர் எல்லாம் சில் ஆகி நமக்கு மிஸ்டும் ஃபாகும் ஃபார்ம் ஆயிருது. அண்ட் அந்த மிஸ்டும் ஃபாகும் நமக்கு இந்த டெசர்ட்டை கிராஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியுமே ரொம்ப கம்மியாயிருது. ஸோ த ஏர் இஸ் லேட்டர் வார்ம்டு பை தி கான்டாக்ட் வித் தி ஹாட் லேண்ட். ஸோ அதனாலதான் அங்க கம்மியான மழை பெய்யும், இல்லை அப்படின்னா மழையே பெய்யாது. அண்ட் திஸ் இஸ் த ரீசன் வை தெர் இஸ் அட்டகாமா டெசர்ட். இந்த இடத்துல வந்து டோட்டலாவே வந்து ஒரு வருஷத்துக்கு 1.3 சென்டிமீட்டர் தான் ரெயின்ஃபாலே இருக்கும், ஆனுவல் ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து. பிகாஸ் ஆஃப் திஸ் கோல்டு பெருவியன் கரண்ட் அலாங் த சைல்ட் கோஸ்ட் அது. ஸோ லெட்ஸ் see this. இங்கதான் அட்டகாமா டெசர்ட் இருக்கும். இது வந்து கோல்டு பெருவியன் கரண்ட். இது இந்த இடத்துல கோல்டா தான் இருக்கும் வரும்போது. இந்த இடத்துல மிஸ்ட் ஃபாகும் ஃபார்ம் ஆயிரும். அண்ட் இப்பவுமே வந்து வெர்டிக்கல் விண்ட் எல்லாம் வந்து இந்த சைடு ஹாரிசான்டலா விண்ட் மூமெண்ட்டும் இருந்து கூட நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அப்படி போகும்போது லைக் அங்க இருக்கக்கூடிய டெசர்ட்ல இருக்கக்கூடிய ஹாட் கண்டிஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லிட்டில் மாய்ஸ்சர் மட்டும் தான் அங்க வச்சிருக்கும். அதையுமே என்ன ஆயிரும்னா இட் வில் பி வெண்ட் ஆஃப், மாய்ஸ்சர் எல்லாமே லூஸ் பண்ணிடும். அப்படியே மழை பெஞ்சாலும் ஒரு வருஷத்துக்கு 1.3 சென்டிமீட்டர் மட்டும் தான் அங்க மழை பெய்யும். This is child coast, this is Peruvian cold current. Is it clear why there is desert அப்படின்னா? Should I repeat it again? Am I audible? Yes, sir. Yes ma'am. Okay, புரியுதாப்பா? புரிஞ்சுங்க. Okay. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் எதுக்காண்டி நமக்கு இங்க டிராபிக்கல் சைக்ளோன் ஜாஸ்தி வருது இன் டிராபிக்கல் பிட்வீன் திஸ் லாட்டிடியூட்ஸ்? நேத்தா சைக்ளோன் பார்த்தோம். Why? The major reason for tropical cyclone is what? Anyone? What are the 5 conditions for tropical cyclone? What the first condition? Temperature 27 degree மேல இருக்கணும். ஓஷன் சர்ஃபேஸ் வந்து வார்மா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ நமக்கு இந்த டிராபிக்கல் ரீஜன்ல நிறைய வார்ம் வாட்டர் பைலப் ஆகி இருக்கிறதுனால நமக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா டிராபிக்கல் சைக்ளோன் ஜாஸ்தி ஃபார்ம் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஃபிஷிங் பார்த்தாச்சு, ரெயின்ஸ் பார்த்தாச்சு. we have discussed this drizzle, right? drizzleங்கிறது வந்து ஒரு மாதிரி ஃபாகியான வெதர், ரைட்? இது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த கோல்டு கரண்ட்டும் வார்ம் ஓஷன் கரண்ட்டும் மீட் பண்ணக்கூடிய மிக்ஸ் ஆகக்கூடிய இடத்துல நமக்கு இந்த drizzle வந்து இருக்கும். Mostly it is found in this Newfoundland, which is in Canada. And next is climate. This is important, right? இது வந்து overall gist மாதிரி கொடுத்திருப்பாங்க. Tropical and subtropical regionல especially நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா like eastern marginல warm and rainy climates இருக்கும் due to this ocean currentsனால, and especially warm ocean currentனால. next வந்து western marginல இந்த subtropical regionல நமக்கு வந்து cold and dry climates இருக்கும், that is western marginல. due to this desiccating effect. desiccatingங்கிறது என்ன அப்படின்னா it is loss of moisture. அதோட மாய்ஸ்சர் எல்லாம் it will be losing it. அதனால நமக்கு வரதான் இந்த cold and dry climates. அண்ட் எந்த இடத்துலலாம் இது மிக்ஸ் ஆகுதோ, இந்த கோல்டு கரண்ட்டும் வார்ம் கரண்ட்டும் மிக்ஸ் ஆகுதோ நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபாகியான வெதர் இருக்கும், drizzle வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் தட் வெஸ்டர்ன் கோஸ்ட்ல வந்து மாடரேட் கிளைமேட் இருக்கும் சப் டிராபிக்ஸ்ல. இஸ் இட் கிளியர்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மோஸ்ட்லி டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் லாட்டிடியூட்ல வார்ம் அண்ட் ரெய்னி இருக்கும் இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட். அண்ட் வெஸ்டர்ன் மார்ஜின்ல there will be cold and dry climates due to this desiccating effect. mixing zoneல வந்து there will be foggy weather and drizzle. next வந்து moderate climate in the western coasts of the subtropics. next is that tropical cyclone, we have discussed it, and these are the major ocean currents. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பெருவியன் கரண்ட் பார்த்திருக்கோம், அண்ட்
in the earlier class ரொம்ப முன்னாடி we have discussed this North Atlantic drift. Then yes, we shall see this gyre now, right? South Pacific gyre, South Atlantic gyre, Indian Ocean gyre, North Atlantic Ocean gyre, right? இது மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். North Pacific gyre or else okay, these are the hot deserts and இதெல்லாம் cold ocean currents. This is Peruvian current and this is Californian current, Canaries current, West Australian current, Benguela current. So இதனால ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய அந்த கலஹாரி டெசர்ட், நமீப் டெசர்ட், சஹாரா டெசர்ட் அண்ட் திஸ் இஸ் அட்டகமா டெசர்ட். இங்க வந்து அரேபியன் டெசர்ட், தார் டெசர்ட், Iranian desert, Gobi desert and Turkestan desert. Next is that secondary forces. We shall come to this later. Okay. Have you ever heard what is gyres அப்படின்னா? இந்த வேர்ட் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம். What is that? மேம் கேள்வி மட்டும் பட்டிருக்கீங்க மேம். ஓகே, நல்லா இருக்குப்பா. இது கவர்னர் எனக்கு தெரியும் சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த கயர் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஜென்ரலா அது வந்து அங்க சுத்திட்டே இருக்கும். அதுதான் ஒரு சர்க்குலேஷன் வந்து இருந்துட்டே இருக்கும் அந்த வாட்டர் மூமெண்ட்ல. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது மொத்தம் 3 இருக்கு. ஒன்று வந்து குளோபல் விண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் எர்த் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் இஸ் எர்த்துடைய லேண்ட் மாஸ். அண்ட் ஜஸ்ட் see this like கரண்ட்ஸ் எல்லாமே அது ஒரு சைட் சுத்திட்டு இருக்கும்போது இங்க இருக்கக்கூடியது வந்து இட் வில் பி லைக் திஸ். இது வந்து இங்க இப்படி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். இந்த மிட் ரீஜியன்ல இருக்கு இல்லையா, அது அப்படியே தான் இருக்கும். அது எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெரைன் கார்பேஸ்னு சொல்லுவாங்க. அது நம்ம மட்டும் ரீசன் கிடையாது, ஹியூமன்ஸ் மட்டும். ஆல்ரெடி அந்த ஓஷன்ஸ்ல இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதே இடத்துல மெரைன் கார்பேஸா இருக்கும், இல்ல ஓஷனிக் கார்பேஸ்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கும். அண்ட் இப்போ இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா ஜென்ரலா இருக்கும்போது அது வாட்டில இருந்துட்டு இருக்கும். லைக் யூஸ்வலா ஹியூமனோட இன்ஃபுளுன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா. அண்ட் நம்ம பொல்யூட் பண்றதுலயே வந்து ரொம்ப கொடிய இல்ல ரொம்ப டேஞ்சரஸான பொல்யூஷன் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? லைக் அக்கார்டிங் டு யூ ஐம் ஆஸ்கிங். கார்பன் எமிஷன். கார்பன் எமிஷன், ஓகே. வேற? கார்பன் எமிஷன் வந்து நம்ம இல்லைனாலும் இருந்தாலும் இருந்துட்டு தானப்பா இருக்கும் இல்லையா? ஒரு அனிமல் மட்டும் இருந்தாலும் அது செத்து போனாலும் அங்க இருந்து கார்பன் எமிட் ஆக தானே செய்யும். மேம் நம்ம ஆனா நிறைய இன்னும் எக்ஸ்ட்ராவா கான்ட்ரிபியூட் பண்றோம் மேம். லைக் வெஹிக்கிள்ஸ். ஓகே, வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, அக்செப்டபிள். இன்னொன்னு then asking is that like கார்பன் வந்து மேம் டம்ப் பண்றது மேம், வேஸ்ட் டம்ப் பண்றது. ஓகே, any other response? Can give your response in the chat too. What is the worstest pollution or thing we have made and polluted this air pollution? Air pollution na. Any other thing? Yes, plastic. ஸோ வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த மிடில் வந்து மூவ் ஆகாதுன்னு சொன்னேன் இல்லையா, அது அங்கேயே இருக்குது. அங்க ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக்கா இருக்கு. அதுவும் இது சுத்திட்டே இருக்கிறதுனால இது வந்து ஒரு மாதிரி லிக்விட் ஃபார்மேட்ல ஆயிடுச்சு. லைக் இதை எப்படி வந்து ரிமூவ் பண்றதுன்னே தெரியல. ரிசர்ச்சர்ஸ்க்கா இருக்கட்டும் இல்ல வந்து மெரைன் பயாலஜிஸ்ட் யாரா வேணா இருக்கட்டும், லைக் தோஸ் ஆர் அசோசியேட்டட் வித் திஸ் ஃபீல்ட், அவங்களுக்கே வந்து இட் இஸ் குவைட் அ பிக் சேலஞ்ச் ஃபார் தெம். ஸோ சில கண்ட்ரிஸ் வந்து அவங்களா வாலண்டியரா வந்து வில் பி டேக்கிங் கேர் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் டூயிங் திஸ். லைக் அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ தே ஆர் டூயிங் தட். ஸோ திஸ் இஸ் ரிலேட்டட் டு திஸ் ஓஷியானிக் கார்பேஜ் அண்ட் பிளாஸ்டிக் தான் உண்மையிலே ரொம்ப வஸ்டஸ்ட். இது மைட் ஹவ் சீன்ல லைக் சம் அதர் இமேஜஸ் லைக் இந்த சீ பேர்ட்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக் அந்த கவர் வாயில மாட்டிட்டு இல்ல ஸ்ட்ரா எல்லாம் வந்து அது அவ்வளோ ரொம்ப சின்ன சின்ன பிளாஸ்டிக் எல்லாமே வந்து இட்ஸ் அஃபெக்டிங் எ லாட் மெரைன் பாப்புலேஷன். Have you ever crossed these images? Yes ma'am. கேட்கலப்பா? டர்ட்டில்ஸ்ல எல்லாம் பிளாஸ்டிக் டர்ட்டில்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி கிரேன்ஸ் இல்ல அந்த சீ கல்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட வாயில மாட்டிக்கும். அதுக்கு அது என்னன்னே தெரியாது, நமக்காவது அது என்னன்னு தெரியும்.
மேம் But அப்புறம் ஃபிஷிங் ஹூக் எல்லாமே அதோட இதுல மாட்டிப்போம். இதுதான் ஃபிஷிங் பண்ணுவாங்க இல்லைங்க மேம், அதோட ஹூக். ஆமா. அதெல்லாமே மாட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த அது அது என்னன்னே தெரியாம சாப்பிட்டு அதோட வயிற்றுல எல்லாம் வந்து நிறைய பிளாஸ்டிக் கன்சம்ஷன் இருக்கிறது. ஸோ எஸ்பெஷலி இங்கே பேப்பர் சாப்பிட்ற ஆடு மாடுலாம் எவ்வளோ இருக்கு. லைக் இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாடு ரோட்ல எல்லாம் போயிட்டு இருக்கும்போது. ஸோ தீஸ் ஆர் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பொல்யூஷன் நினைக்கிறேன். அதனால தான் வந்து இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம்லேயே வந்து ஹியூமன் தான் வந்து உள்ளதுலேயே ஜாஸ்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது எர்த்தை. டு யூ அக்ரி வித் தி ஸ்டேட்மெண்ட்? Yes, ma'am. Yes. If you have time na, just go and mass extension illa there is mass extinction. ஒரு மொத்தம் ஒரு 5 phases இருக்கும். அதுல இப்ப இருக்கிறது வந்து anthropocene வந்து it is especially by humans. இந்த டைனோசரஸ்லாம் வந்து ஒரு பீரியட்க்கு அப்புறம் அழிஞ்சு போயிருக்கும்ல. Just go and refer this, right? Mass extinction என்னன்னு கொஞ்சம் ஒரு 5 minutes time spend பண்ணி இதை தேடி பாருங்க. And this is regarding guys garbage patches. நான் இது என்னமோ சொல்லிட்டேன், மெரைன் கார்பேஜ் அப்படின்னு. தட் இஸ் கார்பேஜ் பேச்சஸ், ரைட்? அது வந்து அது சர்க்கிள் ஆயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து ரொம்ப காமான வாட்டர் இருக்கும். ஓஷன்ல இருக்கக்கூடிய டெப்ரிஸ் தேவையில்லாத எல்லாமே வந்து அந்த ஏரியாக்குள்ள வந்து ட்ரிஃப்ட் ஆயிரும், ரைட்? அது மூவே ஆகாததுனால அதே இடத்துல அது ரொம்ப வருஷமா இட் வில் பி கெட்டிங் அக்குமுலேட்டட், ரைட்? எஸ்பெஷலி எந்தெந்த ஓஷன்ல இருக்கு அப்படின்னா இந்தியன் ஓஷன், நார்த் அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் நார்த் பசிபிக் ஓஷன் எல்லா இடத்துலயுமே வந்து சிக்னிஃபிகண்டான கார்பேஜ் பேச்சஸ் வந்து இருக்கு. அண்ட் இந்த நார்த் பசிபிக் ஓஷன்ல இருக்கு இல்லையா, இது பேர் வந்து பசிபிக் ட்ராஷ் வார்டெக்ஸ். யூ நோ திஸ் வேர்ட் வார்டெக்ஸ், ரைட்? Yes, ma'am. இட் இஸ் அசோசியேட்டட் வித் சைக்ளோன் வார்டெக்ஸ். எப்படி ஒரு ஐ இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பசிபிக் ட்ராஷ் வார்டெக்ஸ், ரைட்? ஸோ இது வந்து ஸ்லோவாக தான் கிரியேட் ஆயிருக்கும். பட் ஆனால் ஓவர் தி டைம் இது வந்து ரொம்ப நாள் ஆனதுனால அண்ட் சில டைம் வந்து இப்போ வெசல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஷிப்ஸ், அவங்கலாம் டிராவல் பண்ணும்போது அவங்களுடைய வேஸ்ட்டுமே வந்து தே ஆர் புட்டிங் இன் த ஓஷன், ஓப்பன் சீல போடுறதுனால நமக்கு அந்த இடத்துல வந்து ஜாஸ்தி டெப்ரிஸ் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் and oceanographers and ecologists அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா they are worried about this garbage patches and this is a kind of word quite terrific, right? இந்த டெப்ரிஸ் எல்லாமே வந்து அந்த கைரோட சென்டருக்கு போயிடும். அதெல்லாம் அங்க ட்ராப் ஆகி அது என்ன ஆயிடும்னா ஒரு சூப் மாதிரி, ஒரு பிளாஸ்டிக் சூப் மாதிரி it will be there. So this is the worst form of pollution, I guess. அவங்க இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு they are trying this and we know this microplastics வந்து இது இன்னொரு பெரிய threat for this aquatic ecosystem. And have you ever heard this word biomagnification? Yes, ma'am. What is that? மேம் ஒரு ட்ரோபிக் லெவல்லையும் அந்த கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் மேம். லைக் ஃபிஷ் வந்துட்டு ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் இதை வந்து கன்சியூம் பண்ணுதுன்னா அதை சாப்பிட்ற ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு அது சாப்பிட்ட கண்டென்ட்டை விட லைக் 10% 1% மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயிரும் மேம். எஸ், கரெக்ட். இப்போ ஃபிஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் வந்து இது ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் 1% ஆஃப் ஒரு பொல்யூட்டட் கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த சின்ன ஃபிஷ்ஷை சாப்பிட்றது வந்து ஒரு பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கும் இல்லையா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஒன்ட் ஸ்டாப் வித் அ சிங்கிள் ஃபிஷ். லெட்ஸ் சே இது ஒரு 10 ஃபிஷ்ஷை சாப்பிடுது அப்படின்னா இது உடம்புக்குள்ள நவ் இட் இஸ் 10. அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் ஒவ்வொரு லெவலுக்கும் இன்க்ரீஸ் ஆக அந்த பொல்யூட்டன்டோட லெவல் வந்து மேக்னிஃபை ஆகிட்டே இருக்கும், லைக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் மேக்னிஃபயர்ஸ்னா வந்து யூ நோ திஸ் கிளாஸ், ரைட்? மேக்னிஃபயர் கிளாஸ் பூத கண்ணாடி மாதிரி சொல்லுவோம்ல, சின்னதா இருக்கிறது வந்து பெருசா காட்டுறது. அதே மாதிரி தான் இந்த பயோ மேக்னிஃபிகேஷன். ஒரு ஆர்கானிசம் அது ஒன்று சாப்பிடுது, அதுல ஒரு பொல்யூட்டட் கண்டென்ட் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த ட்ராபிக் லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் இதை வந்து நிறைய கன்சியூம் பண்ணும் இந்த ஆர்கானிசம். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா திஸ் இஸ் வாட் பயோ மேக்னிஃபிகேஷன்ங்கிறது. The concentration of the chemicals increases through each trophic level of a food chain. Food chain ங்கிறது என்ன அப்படின்னா if A consumes B and இந்த B வந்து C கன்சியூம் பண்ணும், இதுதான் ஃபுட் செயின். இந்த ஃபுட் செயின்ல இங்க ஒரு கெமிக்கல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுட் செயின்ல ஒவ்வொரு டாபிக் லெவல் கடந்து போகும்போது நமக்கு அந்த கெமிக்கலோட கான்சென்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன். Is it clear till now? Yes, ma'am. Okay, let's generally discuss this. And ஓஷன்ல எப்படி டெம்பரேச்சர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும், என்னென்ன காரணம்னால ஓஷன் வந்து ஹீட் ஆகலாம்? Say according to you.
டெக்டானிக் ஆக்டிவிட்டீஸ். டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸ்ல ஹீட் ஆகுறதா? பேஸ்ட் ஆன் latitude. ஓகே, latitudeல எப்படி எக்ஸாக்டா சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ சன் இருக்கு அப்படின்னா லைக் ட்ராபிக்கல் ரீஜியன்ல ஜாஸ்தி சன்லைட் இருக்கும் இன்சோலேஷனால, அதுக்கு மேல இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ வந்து latitude தான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். இன்னொரு சோர்ஸ் வந்து டெக்டானிக் நம்ம சொல்ல முடியாது. we can say like this, இன்டீரியர் ஆஃப் எர்த் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஓஷியானிக் கிரஸ்டோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மி ரிலேட்டிவ்லி, ஐ மீன் திக்னஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இட் இஸ் 5 to 30 கிலோமீட்டர். ஸோ நமக்கு இன்டீரியர்ல இருக்கக்கூடிய ஹீட்டுமே நமக்கு இந்த ஓஷன் சர்ஃபேஸ்ல ஃபீல் ஆகும். பட் இட் இஸ் ரிலேட்டிவ்லி கம்பேர் பண்ணும்போது அதுக்கு அவ்வளோ பெரிய சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் வந்து கிடையாது. சன்ல இருந்து வரக்கூடியதான் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் விண்ட். அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. latitude, அதுக்கப்புறம் லெட்ஸ் டிவைஸ் திஸ் அண்ட் இன் திஸ் கிளாஸ் லேண்ட் வாட்டர், இது ரெண்டுல யாரு ஃபர்ஸ்ட் ஹீட் ஆவா? லேண்ட். லேண்ட். ஓகே, யாரு ஃபர்ஸ்ட் கூல் டவுன் ஆகுது? லேண்ட். லேண்ட். ஸோ இப்போ நார்தன் ஹெமிஸ்பியர் பொறுத்த வரைக்கும் லேண்ட் வாட்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லேண்டும் வாட்டரும் வந்து ஜாஸ்தி ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது நமக்கு வந்து லேண்ட் ஜாஸ்தி ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது வந்து நார்தன் ஹெமிஸ்பியர்ல. ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து இங்கதான் ஃபீல் பண்ண முடியும். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல நமக்கு ரிலேட்டிவ்லி கம்மியா லேண்ட் இருக்கு, நிறைய ஓஷன்ஸ் வாட்டர் இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ டிஃபரன்ஸ் வந்து நமக்கு அது தெரியாது. திஸ் இஸ் ரிகார்டிங் differential temperature in land and water, or that is unequal distribution of land and water. அப்புறம் இதுவும் சொல்ல நினைச்சேன், இது வந்து ஓப்பன் சி, சரியா? இது வந்து இதை சுத்தி லேண்ட் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ரீஜியன்ல எந்த ரீஜன் வந்து ஜாஸ்தி ஹீட் ஆகும்? இது வந்து ஓப்பன் சி. இது வந்து என்க்ளோஸ் ஆயிருக்கு, சுத்தி வந்து நமக்கு லேண்ட் இருக்கு, நடுவுல மட்டும்தான் வாட்டர் இருக்கு. ஸோ என்க்ளோஸ்னு வைக்கலாம். இதுல எது வந்து ஜாஸ்தி ஹீட்டா இருக்கும்? என்க்ளோஸ்டான சி. வை? கரெக்ட் தான் நீங்க சொன்னது. வை? நம்ம சுத்தி உள்ள லேண்டோட எஃபெக்ட் அது மேல இருக்கும். ஓகே, ஓப்பன் சீல வந்து அது அவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ்லாம் இருக்காது, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். பட் ஆனா நமக்கு இந்த இடத்துல லேண்டும் சீயும் சேர்ந்து சுத்தி இருக்கிறதுனால நமக்கு என்க்ளோஸ்டா இருக்கக்கூடிய சீல தான் வந்து ஜாஸ்தி டெம்பரேச்சர் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் எஸ் the temperature in enclosed sea, especially in low latitudes, அதாவது ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே இது ஓப்பன் சீயா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஒன் சச் எக்ஸாம்பிள் இஸ் தட் ஈக்குவேட்டர்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் 80 டிகிரி ஃபாரன்ஹீட். இதே இது ரெட் சி எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் வெயிட் ரெட் சி வந்து இட் இஸ் 100 டிகிரி ஃபாரன்ஹீட். இதே இது பெர்ஷியன் கல்ஃப் வந்து இட் இஸ் 94 டிகிரி ஃபாரன்ஹீட். ரெட் சி வந்து இட் இஸ் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அதனால அங்க வந்து ஜாஸ்தி ஹீட் வந்து இருக்கும். This is regarding an equal distribution of land and water, and that's it. You can leave the class. Thank you. Any other doubts? See, நாளை கிளாஸ்லாம் வந்து கொஞ்சம் கதையா தான் இருக்கும். எந்த ஒரு எசென்ஷியல் டாபிக்ஸ்லாம் இருக்காது. அது இன்னைக்கு பார்த்த மாதிரிலாம் இருக்காது. நாளைக்கு சும்மா கதையா தான் இருக்கும். ஸோ கைண்ட்லி அட்டெண்ட் த கிளாஸ். அண்ட் எஸ், நாளைக்கு நம்ம வந்து ஓஷனோகிராஃபி முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பயோஜியோகிராஃபி ஸ்டார்ட் பண்றோம். தட்ஸ் த அஜெண்டா. எனி அதர் டவுட்? நோ. ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ஆன்சர்லாம் எழுதிருங்கப்பா, அப்புறம் நாளைக்கு கொஸ்டினும் நான் கொடுத்துருவேன். ஓகே.